Welcome home. ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் ஊனக மக்களே. ஸோ பேட் பேட்ச் சீசன் 3 போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு சீசன் 1 ஆல்ரெடி ஃபுல்லாக ஒரே வீடியோவில், அதாவது மொத்த எபிசோடு ஒரே வீடியோவில் பார்த்தாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சீசன் 2 வந்துட்டு எல்லா எபிசோடுமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னத்து சீசன் முன்னத்த எபிசோடில் பார்க்குறவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிற விஷயம் என்ன புரியும். அண்ட் இப்போதைக்கு இந்த சீசனை ஆரம்பிக்கலாங்களா? சரி, ஓகே. இந்த சீசன் 2 எந்த டைம் லைன் பீரியடில் நடக்குது அப்படின்னா 19 BBI to அண்ட் 18 BBIக்கும் நடுவில் தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இன் பிட்வீன் அந்த ஒரு டைம் பீரியடில் தான் நடக்குது. ஸோ இட்ஸ் பீன் அ இயர். போன வருஷம் Jan 4th ரிலீஸ் ஆனது ஃபர்ஸ்ட் எபிசோட் சீசன் 2ல. தட்ஸ் ஓகே. நம்ம சீசன் 2 எபிசோட் 1 வந்துட்டு பார்ப்போம். ஸோ சீசன் 1 ஃபெனாலேக்கு அப்புறம் அந்த கம்யூனை வந்துட்டு மொத்தமாக அழிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பேட் பேட்ச் எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் எம்பேர் கிட்ட மாட்டாத மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்துட்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைகளை யார் கொடுத்துட்டு இருக்காங்க? சித். ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த வேலைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சின்ன சின்ன வேலைகள். ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இம்பீரியலோட ஆக்குபைட் ஏரியாஸ்லேருந்து கொஞ்சம் தூரமாக தான். ஸோ அப்படி தான் ஒரு தடவை வந்துட்டு ஒரு பீச்சில் ஒரு கிராப் ஹைஸ்ட் நடக்கும். ஏதோ ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு எடுக்கிறக்காக போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் ரிட்டர்ன் வரும்போது நம்ம எக்கோ, விரக்கர், ஹண்டர் 3 பேத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோ கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிகப்பெரிய அந்த நண்டுகள் எல்லாமே வந்துட்டு தோரத்த ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. பீச்சில் சுகமாக இருக்கலான்னு பார்த்தா இப்படி ஓட விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கர் வேற புலம்பிக்கிட்டே வருவார். பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் மௌரேட்டர்லேருந்து ஒமேகா ஆக்சுவலாக ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டடி பிரேக் மாதிரி வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றுறக்காக வந்துருவாங்க. நம்ம டெக் வந்துட்டு வேணாம் பண்ணாதுன்னு சொன்னாலுமே இறங்கி வில்லம்பு வச்சு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனால் எப்படியோ தப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் ஹண்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஏமா நீ அடுத்த டைம் காப்பாத்து, ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு ஷிப்புக்குள்ள இருந்தே காப்பாத்து, இந்த மாதிரி தொங்கிட்டு எல்லாம் காப்பாத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் நல்லா தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒமேகா சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த எனர்ஜி போ வச்சு முடிஞ்ச வரைக்கும் சூப்பராகவே சண்டை போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் அதை தொடர்ந்து நேராக அவங்க வந்துட்டு சித்தோட அந்த பார்லருக்கு வராங்க. ஸோ வரும்போது நம்ம ஏசி இருக்கு இல்லையா, அது அவங்க எல்லாத்தையுமே வரவேற்கும். அண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க நேராக சித்து கிட்ட போகும்போது நம்ம சித்து இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு புதுசாக ஒரு பைரேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க பேர் வந்துட்டு ஃபி ஜியோனா. ஓகேங்களா? ஸோ ஜியோனா அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ அவங்க வந்துட்டு இந்த க்ளோன்ஸோட ஜெனடிக் மியூட்டேஷன் வந்துட்டு விசித்திரமாக இருந்தாலுமே உண்மையுமே அருமையாக தான் இருக்கு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. பரவாயில்லையே பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, இவங்க எல்லாத்தையும் என் கூட வர சொல்லு, நான் முன்னாடி போகிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேட் பேட்ச் நம்ம க்ளோன் ஃபோர்ஸ் 99 எல்லாருமே கேட்பாங்க. கேட்கும்போது ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு உங்களோட அடுத்த வேலைக்காக தான் வந்துட்டு கூப்பிட்றாங்க, ஆனால் அந்த வேலை வந்துட்டு அவுட்டர் ரிமில் இருக்குது அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அவுட்டர் ரிம்லையா, அது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு செரேனோக்கு போக போகிறீங்க அப்படி மாதிரி சொல்லும்போது செரேனோவா, அது கவுண்ட் 2வோட ஹோம் பிளானட் ஆச்சு அப்படி மாதிரி கேட்கும்போது யார் கவுண்ட் 2 அப்படின்னு ஒமேகா கேட்பாங்க. ஸோ அந்த ஆள் தான் வந்துட்டு ஜெடாய்க்கு துரோகம் பண்ணிட்டு அதே சமயம் கான்ஃபெடரசி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சிஸ்டம் வந்துட்டு வழிநடத்துறது மட்டும் இல்லாமல் க்ளோன் வார்ஸ்ல வந்துட்டு நம்மளை எதிர்த்து சண்டை போட்டவனே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. இது நம்ம ப்ரீக்வல் ட்ரைலர்ஸ் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மறக்காம அந்த மூவிஸ் செக் பண்ணி பாருங்க, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். பட் இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, அவரோட சிதைந்து போன அந்த ஒரு கோட்டையில் நிறைய புதையல்கள் இருக்கு. ஸோ அந்த புதையல்கள் வந்துட்டு இப்போ அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறனால எல்லாருக்குமே சொந்தமானது. ஸோ இம்பீரியல்ஸ் வந்து அதை எடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு இன்னும் நேரம் இருக்கு, நம்ம போனோம் அப்படின்னா நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மிஷன் வந்துட்டு கொடுப்பாங்க. பட் ஆனால் இதில் ஹண்டருக்கு விருப்பம் கிடையாதுங்க. அதனால வந்துட்டு அவர் நேராக போயிட்டு ஒமேகா கிட்ட கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஷிப்பும் வந்துட்டு எந்த மாதிரி, ஸோ அந்த இம்பீரியலோட ஷிப்ஸோட டைப்ஸ் ஆகட்டும், அதோட மெத்தட்ஸ், அது உள்ள இருக்கிற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் வந்துட்டு ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பற்றி அவங்க கிளாஸ் எடுக்கிறக்காக போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் ரெக்கர், எக்கோ, டெக் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மிஷன் வந்துட்டு நம்ம எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னும் நம்ம 2 பேர்த்த மட்டும் கன்வின்ஸ் பண்ண அப்படி மாதிரி சித் சொல்லும்போது எதுக்காக எங்களை கன்வின்ஸ் பண்ண போறீங்க அப்படி மாதிரி ஹண்டர் வந்து கேட்பாரு. ஸோ அவர் கேட்கும்போது சொல்லுவாங்க, இங்கே பாரு, வெளியில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உனக்கு சுத்தமாக தெரியாது. இம்பீரியல்ஸ் வந்துட்டு மொத்தமாக இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா நானும் மாட்டிக்குவேன். அதே சமயம் வந்துட்டு என்னால் உங்களுக்கு வேலை எதுவும் கொடுக்க முடியாது. அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் இல்லைனா உங்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த புதையல் வந்துட்டு எடுக்கிற நல்லது. ஸோ இட்ஸ் அ வார் செஸ்ட். ஓகேங்களா? பட் இருந்தாலும் ஹண்டருக்கு ஒரு பயம். இங்கே பாருங்க, அது வந்துட்டு கேலாக்டிக் எம்பையர் மொத்தமாக ஆக்குபை பண்ணப்பட்ட ஒரு இடம். கமினோக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிரச்சனை வந்துடும் அப்படி மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, இந்த ஒரு செஸ்ட் எடுத்துட்டு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போவே நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் சொல்லுவாங்க, இங்கே பாரு, ஆட் மேண்டில் வந்துட்டு நடந்த அந்த மிஷனுக்கு அப்புறம் வந்துட்டு என்னோட ஆப்ரேஷனில் அவங்களுக்கு கண்டிப்பாக அட்டென்ஷன் வந்திருக்கும். இப்படியே போயிட்டு இருந்தால் நான் மாட்டிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்போ தான் அந்த இடத்துல சொல்லும்போது தான் டெக் வந்துட்டு நாங்கள் மிஷன் எடுத்துக்கிறோம், வெற்றிகரமாக கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஹண்டருமே ஒமேகாவை பார்த்துட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்குவாருங்க. அதுக்கப்புறம் மௌரேட்டரில் எக்கோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு நேராக ஹண்டர் கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம வந்துட்டு எம்பையர் எடுத்து சண்டை போடணும், அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இங்கே அப்படியே
அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி மாதிரி சொல்லும்போது எனக்கு என்னமோ இந்த வார் செஸ்ட் தான் நம்மளோட முடிவா இருக்குன்னு சொல்லி நம்புறது, எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குன்னு சொல்லி நம்புறேன் அப்படி மாதிரி ஒரு சொல்ல ஹண்டர் வந்துட்டு ஒமேகாக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணான்னு சொல்லி நான் நினைக்கிறேன், உனக்கு புரியுதா அப்படி மாதிரி சொல்லும்போது எக்கோக்கு டென்ஷன் ஆயிரும். அவனால தான் வந்துட்டு நம்ம இப்போ ஓடிட்டு இருக்கோம், உனக்கு புரியுதா, அவன் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம இந்நேரம் இப்படி இருந்திருக்க மாட்டோங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படி மாதிரி சொல்லிடுவாரு. பட் அதான் சமயத்தில் ஒமேகா கேட்ட போது அப்படி மாதிரி சொல்லிட்டு ஹண்டர் கொஞ்சம் அப்படி நகர்த்தி கூட்டிட்டு வருவார் தான். பட் ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க இல்லையா அந்த சின்ன பொண்ணு பாவம்ல, அந்த சமயத்தில் எக்கோ வந்துட்டு ஒமேகாவை கம்யூனோலேருந்து காப்பாற்றினது ஒரு சரியான ஒரு டெசிஷனே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ எம்பையர் ரொம்பவுமே வளர்ந்துட்டு இருக்கு, அவங்க இன்னுமே நிறைய பண்ணிட்டு தான் இருப்பாங்க கொடூரமான விஷயங்கள் எல்லாமே அப்படி மாதிரி சொல்ல முடிக்கும் போது ஹண்டர் வந்து இதுக்கு எதுவுமே பேசல, ஒமேகா பற்றி எதுவுமே பேச கிடையாது. எக்கோ சொன்னதை வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் ஒமேகா வந்துட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நேரம் எகைன் போயிட்டு அப்படியே படுத்துக்க போக அந்த பொண்ணோட முகத்தை பாருங்களேன், பாவம் குழந்தைங்க சங்கடப்படுத்திட்டாங்க. சரி ஓகே, இருந்தாலும் மௌரேட் வந்துட்டு நேரம் செரனோக்கு போனதுக்கு அப்புறம் நகரத்துக்கு வெளியில தான் அவங்க போயிட்டு இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த நகரத்தை அப்படியே வந்து பார்ப்பாங்க, என்ன இந்த நகரம் இப்படி இருக்கு அப்படி மாதிரி சொல்லி கேட்கும்போது கமினோல என்ன பண்ணாங்களோ அதே தான் செரனோலையும் பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்க முன்னோக்கி போகும்போது மேக்ரோ பைனாகுலர்ஸை வச்சு நம்ம டெக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4 கண்டெய்னர் டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அதில் வந்துட்டு மொத்த லூட்டியுமே ஏற்றிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் இருக்கிற விண்டோ மூலியமா நம்ம உள்ள போய் எடுத்துட்டு தப்பிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க தான். அப்போ ஹண்டர் வந்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு இங்கே இருக்கேன், இங்கே கிரவுண்டில் ஏதாவது பிரச்சனை தான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு உள்ள போய் எடுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மிஷன் வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கவுண்ட் டூக்கோட அந்த லூட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு பெரிய பெரிய கண்டெய்னரில் ஆல்ரெடி ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது எக்ஸ்ட்ராக்ஷன் வேலை தான் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது ஃபர்ஸ்ட். ஸோ ஹண்டர் வந்துட்டு டெக் எக்கோ வெக்கர் ஒமேகா வந்துட்டு ஒரு டைவர்ஷனுக்காக அமுச்சு விட்டுறாரு. அந்த சமயத்தில் ஹண்டர் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணி வச்சிடறாரு. அது எதுலனா சில இம்பீரியல் எஸ்கார்ட் ஷிப்ஸ்ல வந்துட்டு நேராக அதை பிளான் பண்ணி வைக்க வெக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூப்பரை வந்து ஸ்டன் கன் வச்சு தாக்கிட்டு உள்ள போயிடுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே இந்த 4 பேர் மட்டும் போயிட்டு ஸோ அந்த செஸ்ட் எல்லாத்தையுமே தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்குள்ள வந்துட்டு நிறைய கிரெடிட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு முதல்ல எடுக்கலாம் அப்படி மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அப்போ ஒமேகா கேட்பாங்க ஒரு மனுஷனால எப்படி இவ்வளவு செல்வத்தை சேர்க்க முடியும் அப்படி மாதிரி சொல்லி கேட்கும்போது கவுண்ட் டூக்கு வந்துட்டு இந்த ரிசோர்சஸ் எல்லாமே வந்துட்டு வெவ்வேறு உலகங்கள் வந்துட்டு அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போதும் அதே சமயம் அடக்கி ஆளும் போதும் அதுக்கப்புறம் அழிக்கும் போதும் வந்துட்டு அந்தந்த உலகத்திலிருந்து எடுத்துட்டு வந்தது அப்படி மாதிரி சொல்லி முடிக்கும் போது எக்கோ என்ன சொல்லுவார் அப்படின்னா தப்பான மனுஷங்க செய்யற வேலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்போ அவங்க திருடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒமேகா சொல்ல எக்கோ அதுக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா அது திருட்டு அப்படின்னாலும் சரி எடுத்துக்கிட்டது அப்படின்னாலும் அது எல்லாமே அவங்க எப்படி அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சில பேர் கெட்டவங்க கிட்ட இருந்து திருடி நல்லவங்க கிட்ட கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த லிஸ்ட்ல வந்துட்டு கண்டிப்பாக கவுண்ட்டுக்கு வர மாட்டார் இல்லையா. ஆனால் இந்த சமயத்தில் வந்து ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் நடுவில் வந்துட்டு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா அந்த ஸ்டார்ம் ட்ரூப்பரோட கேப்டனான வில்கோன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்துட்டு கரெக்டாக CT-8801 அப்படிங்கிற ஒருத்தங்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவார். பட் ஆனால் அவன் பேச மாட்டான். ஏன்னா அவனை தான் வந்துட்டு நம்ம க்ளோன் ஃபோர்ஸ் 19 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டன்கன் வச்சு மயக்கமடைய செஞ்சு நேராக உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அவன் காணோம் தேடிட்டு இருக்கிற சமயத்தில் கரெக்டாக ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எஸ்கார்ட் ஷிப்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு வெடிக்க வச்சிருவாரு. வெடிக்க வச்சதுனால வந்துட்டு ஓகே இங்கே டெக்கில் வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஓடி வர சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம 4 பேர் இருக்கிற அந்த கார்கோ ஷிப்பை வந்துட்டு வெளியிலிருந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, மொத்தமாக லாக் பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் அது மூடுற கேப்ல வந்துட்டு ரெக்கர் இருக்கார்ல அவர் வந்துட்டு கிரெடிட் வந்துட்டு முழுசா இருக்கிற அந்த ஒரு செஸ்ட்டை வந்துட்டு ஹண்டர் கிட்ட தூக்கிட்டு ஓடி வந்துருவாரு. ஆனா ஒமேகா டெக் எக்கோ வந்துட்டு 3 பேருமே அந்த கண்டெய்னருக்குள்ள ட்ராப் ஆயிருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு எஸ்கார்ட் ஷிப்ஸ் எல்லாமே டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஒமேகா வந்துட்டு ஹண்டர் கிட்டே ரெக்கர் கிட்டையும் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் மூலமா சொல்லிடுவாங்க இங்க உள்ள நடக்கிறது எல்லாத்தையுமே. ஸோ இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருக்க முடியாது சொல்லிட்டு ஹண்டர் ரெக்கர் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சரி கண்டெய்னர் ஷிப்குள்ள ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க தான், ஏன்னா டெக் எக்கோ ஒமேகா காப்பாத்துறதுக்காக. பட் அதான் 2 நாள் முடியாது, அதனால நேராக மௌரேட்டருக்கு போயிடுவாங்க. ஸோ அதுல இருந்து மற்றவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் டெக் வந்துட்டு சரி ஓகே நம்ம எஸ்கேப் ஆட வச்சு தப்பிச்சிடலாம் அப்படி மாதிரி பிளான் போடுவாங்க. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே 3 பேருமே ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் க்ரூவோட சண்டை போட்டுக்கிட்டே தான் வரும்போது வெக்கர் ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக டூக்கோட ஆஃபீஸ்க்குள்ள போவாங்க. ஸோ அந்த டூக்கோட டெஸ்க்ல வந்துட்டு யார் இருப்பாங்க அப்படின்னா க்ளோன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் இவங்க சண்டை போட இன்னொரு பக்கம் வந்துட்டு கேப்டன் வில்கோ இருக்கார்ல அவர் வந்துட்டு எஸ்கேப் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருங்க, ஏன்னா அந்த ரோ க்ளோன்ஸ் எல்லாருமே வந்துட்டு தப்பிச்சிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் க்ளோன் ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸுமே இருக்க கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்ளோன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸை கொண்டு வர கிடையாது இப்போதைக்கு. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஒமேகா இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு ஷிப்பும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இம்பீரியல் ஷிப்ஸ் ஆகட்டும் எல்லா ஷிப்ஸுமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களோட ஸ்டடி சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருப்போம். அந்த சமயத்தில் இந்த மாதிரி அவங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணிடுறாங்க, நம்ம இருக்கிறது வந்துட்டு கிளாஸ் 4 ஃப்ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இதில் வந்துட்டு கார்கோ வெசல் இருக்கும், ஸோ அதை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கரெக்ட் தான். பட் ஆனால் வந்துட்டு அட்மாஸ்பியரை தாண்டறக்குள்ளார அதை வந்துட்டு எஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே போகணும் அப்படி மாதிரி பிளான் பண்ணுவாங்க. பட் எகைன் ட்ரூப்பர்ஸ் வர அவங்க கிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சு அவங்களோட செஸ்ட் இருக்கு இல்லையா அந்த ஒரு புதையல் பெட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட விட்டுட்டு வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் டூக்கோட பேலஸ் வந்து ஹண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் பேனல் வந்து கண்டுபிடிப்பாரு டூக்கோட கண்ட்ரோல்ஸுக்கு பின்னாடி. அதை ஆக்டிவேட் பண்ணவும் வந்துட்டு இன்னொரு பக்கம் ரெக்கர் நம்ம ஹண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் சமயத்தில் லிஃப்ட் வந்து ஜாம் ஆயிரும். ஸோ ரெக்கர் வந்து ஜம்ப் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணலான்னு பார்க்க ஆனால் 2 பேருமே கீழே வந்துருவாங்க நேராக ஒரு ஷாஃப்ட்ல. இதுக்கடையில் டெக் எக்கோ ஒமேகா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார்கோ ஷிப் காரிடர்ஸ்குள்ள போறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு கார்கோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்றது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு ஒரு கார்கோ கண்டெய்னருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது போய் ஒளியும் போது
பெர்ஃபெக்டாக அந்த கார்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருது. ஸோ ஆனதுக்கப்புறம் நேராக ஷிப்பில் இருந்து மொத்தமாக அந்த கார்கோஸ் எல்லாம் கீழே விழுக. ஸோ அந்த கார்கோவில் ஒரு கார்கோவில் தான் வந்துட்டு நம்ம டெக், எக்கோ, ஒமேகா எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இவங்க இங்கே வந்துட்டு கீழே விழுக, இன்னொரு பக்கம் அவங்க அங்கே கீழே விழுக. ஸோ போன எபிசோட் வந்துட்டு கார்கோவில் ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒமேகா பிளான் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் கார்கோ வந்துட்டு என்னடா பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கிளாஸ் 4 ஃப்ரைட்டரில் வந்துட்டு இருக்கிற கார்கோஸ் எல்லாத்துக்குமே தர்ஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க அந்த பிளானே பண்ணியிருப்பாங்க. எப்படியோங்க அது கீழே மொத்தமாக டேரெக்டாக விழுந்துருந்தா இவங்க எல்லாருமே காலியாக இருப்பாங்க. பட் பெர்ஃபெக்டாக அந்த தர்ஸ்டர்ஸ் எல்லாமே ஆன் ஆகிருச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ரெக்கரும் ஹண்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி இந்த கேஸில் சுற்று போட்டானுங்க, நம்ம ஆனால் வந்துட்டு இப்போ டேரெக்டாக கீழே இறங்கி தான் போகணும், நேராக மவுண்டர் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்க ஈஸியாக காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு நேராக இறங்குவாங்க. இறங்கும் போது வந்து டெக்கி கிட்ட கேட்பாங்க, சரி என்னப்பா எஸ்கேப் பண்ண தப்பிச்சிங்க கேட்கும்போது, எஸ்கேப் பண்ண தப்பிக்கல, பட் ஆனால் வேற ஒரு மெத்தடில் தப்பிச்சிருக்கோம். சரி இப்போ எங்கே இருக்கீங்க? நான் வந்துட்டு இப்போ நேராக போயிட்டு பிளானட்டோட ஒரு அப்பர் சர்ஃபேஸில் கிராஷ் ஆக போகிறோம், அங்கிருந்து அப்படியே சரிக்கிட்டே போகிறோம் அப்படி மாதிரி சொல்லும்போது, இது கிராஷா அப்படி மாதிரி சொல்லி அவர் அதிர்ச்சியாக இன்னொரு பக்கம் இவங்களோட கிராஷ் இருக்கு. ஸோ ஒரு கிராஷ் ஆகி ஒரு மலையோட ஒரு நுனியில் போயிட்டு நின்று இருக்கும். ஸோ இந்த பக்கம் அவங்க வந்தாங்க அப்படின்னா இப்படிக்கா செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் ஹண்டர் கேட்பாரு, என்னப்பா சேஃபான்னு சொல்லிட்டு. சேஃப் தான், ஆனால் நாங்கள் எந்த இடத்துல இருக்கோம் எப்படி இருக்கோம் சொல்லி தரல, ஆனால் உயிரோட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டெக் சொல்லுவார். அதுக்கப்புறம் சரி ஓகே ஜாலியாக நடந்து போய் கதவை திறக்கணும்னு சொல்லி போகும்போது தான் அவங்களுக்கு வந்துட்டு தெரியும், ஓகே நம்ம இந்த மாதிரி சாய்வு பகுதியில் இருக்கோம், நம்ம இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம வலிக்கிட்டு போயிடும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நகரும் போது அது வலிக்கிட்டு போயிடும், கீழே விழுந்துருவாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு கார்கோ பாக்ஸ் வந்துட்டு நேராக டெக்கோட காலில் வந்து விழுந்துருங்க. பிகாஸ் ஒரு 150 கிலோ ப்ரெஷர் இருக்கிற ஒரு பாக்ஸ் வந்துட்டு நேராக அவரோட இடது காலில் வந்து விழுந்துரும். அதுக்கப்புறம் எக்கோ போயிட்டு மேலுக்கு அந்த டோரை திறந்து பார்த்தா அப்பதான் உங்களுக்கு தெரியும் அவங்க இன்னும் லேண்டே ஆகலன்னு சொல்லிட்டு இன்னுமே மலை தான் இருக்காங்க. சன் சமயத்தில் நம்ம கேப்டன் வில்கோ கிட்ட அங்க இருக்க ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி கார்கோ ஷிப்ல இருக்கிறவங்க வந்துட்டு கிராஷ் ஆயிருக்காங்க, பட் ஆனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் இன்னொருத்தவங்களும் வந்துட்டு நேராக அந்த 2 பேருமே வந்துட்டு தப்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ண அந்த கிராப்பிள் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து காட்டுவாங்க. சரி ஓகே ஊருக்குள்ள தான் இருப்பானுங்க, நீங்க என்ன பண்ணுங்க ஷிப் எல்லாம் எடுத்துட்டு வந்து தேடுங்க, அதுக்கப்புறம் எல்லா காம்லிங்ஸுமே வந்துட்டு மானிட்டர் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பா தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு வில்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரை போட்டுவாரு. ஸோ இதுக்கடையில் நம்ம ஒமேகா, டெக், எக்கோ 3 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் வார் சிஸ்டம் அப்படியே விட்டுட்டு போவான்னு சொல்லும்போது இப்போதைக்கு நம்ம அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நம்ம எங்கேயா போயிட்டு மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் டிரான்ஸ்போர்ட் ஷிப்ஸ் வந்துட்டு சுற்றி அத்தனை பேர் தேடிட்டு இருப்பாங்க நம்ம ஹண்டரும் விற்கரையும். ஏன்னா ஹண்டருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம வந்துட்டு ஸ்பிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், காம்லிங் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்க மானிட்டர் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு ஹண்டர் வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, பிளான் 00 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கோட் வேர்டு சொல்லுவார். பிளான் 00 அப்படின்னா என்ன அப்படிங்கிற சொல்லி கேட்க, ரேடியோஸ் எல்லாத்தையுமே சைலண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டெக் சொல்லுவார். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தங்க வந்துட்டு டெக், ஒமேகா அண்ட் எக்கோ 3 பேத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ரோமார் அப்படிங்கிற ஒரு சிவிலியன் தான் வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். யார் நீ இங்கிருந்து வந்திருக்க அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன எம்பேர் கால சரியா அப்படின்னு சண்டை போட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு ஒரு ஷெல்டர் வேணும், எனக்கு வந்துட்டு அடிபட்டிருக்கு அப்படி மாதிரி சொல்ல, இங்கே பக்கத்தில் அதெல்லாம் இல்லைங்க அப்படி மாதிரி சொல்லும்போது, இல்லையே 200 மீட்டரில் ஒரு வீடு இருக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு இவர் ஸ்கேனர் வச்சு கண்டுபிடிச்சு சொல்லிடுவார் நம்ம டெக்கு. அது எப்படி கரெக்டாக சொல்கிறேன், அது ஒரு இடம் தானே, ஆமாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவர் கூட்டிகிட்டு போவார். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ட்ரூப்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு மொத்தம் 50 கண்டெய்னர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 50 கண்டெய்னருமே செக் பண்ணி பாருங்க, ஏன்னா எந்த கண்டெய்னருமே அவங்க இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனாதான் வந்துட்டு நான் வந்துட்டு நம்புவேன் அவங்க செத்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் எகெயின் போட்டுருவார். ஒரு பக்கம் இம்பீரியல் தேடல் வேட்டையும் அப்புறம் நம்ம க்ளோன் ஃபோர்ஸோட ஓடல் வேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். சரி அந்த சமயத்தில் ஏதாவது வெடிகுண்டு போட்டு தப்பிச்சலாம் சொல்லி பிளான் பண்ணுவாங்க தான் நம்ம ஹண்டர் ரெக்கரும். பட் ஆனால் எங்கிட்ட வெடிகுண்டு இருக்கு, ஆனால் அது எல்லாமே வெறும் ஸ்மோக் பாம்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த சமயத்தில் அவங்க வந்துட்டு ஒரு பழைய இம்பீரியல் டேங்கர் அவங்க கண்ணில் போடும். ஓகே இன்னைக்கு சம்பவம் உறுதி அப்படிங்கிற மாதிரி ரெக்கர் ரெடியாக இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருமே ஷெல்டருக்கு வந்துருவாங்க. அப்போ ஒமேகா கேட்பாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஒரு அழிவுக்கு அப்புறம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் பேர் வேற வழி எல்லாமே இந்த இடத்துல வந்து நாங்கள் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏன்னா என் பேர் வரும்போது எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்களா அப்போ நிறைய பேர் கணக்கு சொல்லி கேட்கும்போது, ஆமா உயிர் பழச்சவங்களாம் இப்படிதான் ஏதாவது இடத்துல கிடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு சரி ஓகே இப்போ தான் டெக் சேஃப் தானே, நம்ம வந்துட்டு நேராக போயிட்டு அந்த வார் செஸ்ட் வந்து மிஞ்சி இருக்கிறதாவது எட்டு வரலாம் அப்படி மாதிரி சொல்ல, இப்போ அதுக்குலாம் நேரம் இல்லை, ஏன்னா அங்கே இருக்கிற ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே நேரம் அதெல்லாம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, போனால் நம்ம சிக்கிக்கோ அப்படி மாதிரி சொல்லும்போது, பட் நம்ம வெறுங்கையோட போகக்கூடாதுல்ல அப்படி மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த ரோமார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்க ஏன் மற்ற ட்ரூப்பர்ஸ் மாதிரியே இருக்கீங்க, நானா இருந்தனா அந்த சபிக்கப்பட்ட அந்த ஒரு வார் செஸ்ட்டை தொடவே மாட்டேன் அப்படி மாதிரி சொல்லுவார். பட் ஆனால் அது எங்களுக்கு தேவையாச்சே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒமேகா சொல்லுவாங்க. முக்கியமாக அது வந்துட்டு சபிக்கப்பட்டதில்லை திருடப்பட்டது அப்படி மாதிரி சொல்ல, ஓ நீங்கள் கவுண்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே சும்மா திருடிட்டு வந்தா நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்பாரு. அவர் தன்னோட சொந்த மக்கள் கிட்ட இருந்து புடுங்கின பணம், அது எங்களோட பணம், அவனோட ஆளுமையை வந்துட்டு அவன் காட்டணும் அப்படிங்கறக்காக அதோட விளைவா இப்போ அவனோட நகரமே இப்போ மண்ணோட மண்ணா இருக்கு அப்படி மாதிரி சொல்லுவாரு. சரி நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து உங்களுக்கானதை நான் கொடுத்துறேன், ஏன்னா நிறைய இருக்கு அந்த கண்டெய்னர் அப்படி மாதிரி சொல்லும்போது அதுல இருந்து எனக்கு எதுவுமே வேணாம் அப்படி மாதிரி சொல்லுவாரு. நீங்க என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதை திருப்பி அந்த எம்பேரை எடுத்துட்டு போயிடும், அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஏதோ நான் சொல்லணும் நல்லா சொல்லப்பா, ஆனா இருக்கிறதா சொன்னேன் அப்படி மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அதை போய் பண்ண போறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. ஸோ ஒரு பேஸ்மெண்ட்ல போவாருங்க ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் ஒமேகா எகைன் போலான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட மிஷன் அது கிடையாது, அந்த வயசான மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அதுதான் அவனோட மிஷன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சுட்ருவாங்க. ஒரு பக்கம் ஒமேகா வந்துட்டு அந்த வயசான
வாட்ச் பண்ண போக இன்னொரு பக்கம் ஹண்டரும் ரெக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கர் வந்துட்டு வேலை செய்தான்னு பார்க்கறக்கா போவாங்க. ஸோ அந்த டேங்கர்ஸ் வேலை செஞ்சுட்டு பார்த்துட்டு இருக்கிற கேப்ல வந்துட்டு ட்ரூப்பர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கரை ஹண்டரை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவர் வந்துட்டு ஒரு கையில் ஒரு பொம்மையை வந்துட்டு கொடுப்பாரு. இது என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஏன் பாரு உன் கண்ணை வச்சு அப்படி மாதிரி சொல்ல இட்ஸ் மோர் லைக் கெரடோஸ்கோப்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் ஹாசினி யூஸ் பண்ணுவாங்கல்ல, இட்ஸ் அன் ஆப்டிக்கல் இல்யூஷன், இட்ஸ் ரிஃப்ளெக்டிங் கிளாஸ் அப்படி மாதிரி சொல்ல. பட் ஆனால் நம்ம ஒமேகா வந்துட்டு அதை வந்துட்டு ஜுவல்லரி நினச்சிக்குவாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு சரி இது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படி மாதிரி சொல்லும்போது அது வேற ஒரு பொம்மை தான், அது ஒன்று சந்தோஷப்படுத்தும். ஆனால் நான் சொல்கிறேன் நல்லா கேள, அது எந்த ஒரு நகையும் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை வந்துட்டு அது கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவார். ஏன்னா குழந்தையா இருக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசானதுக்கு அப்புறம் கிடைக்கிற நகையில கூட கிடைக்காது. பட் இந்த சந்தோஷம் பெஸ்ட் ஃபீலிங் எவர். பட் பாருங்களேன், நம்ம ஒமேகாக்கு இது ஒரு சந்தோஷம்னே தெரியல. ஏன் கம்முன்னு விளையாட வேண்டிய பிள்ளைய கன் எடுத்து விளையாட விட்டா எப்படிங்க தெரியும். ஸோ இன்னொரு பக்கம் டெக்குக்கும் எக்கோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போயிட்டு இருக்கு, ஒரு டிபேட் மாதிரி. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு செஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட காசு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி டெக் சொல்றாரு. பட் ஆனால் எக்கோ என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ எனக்கு அது முக்கியம் கிடையாது, என் பேர் வளர்ந்துகிட்டே இருக்கு, நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், அதான் இப்போ பிரச்சனை அப்படி மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பேசிட்டு எக்கோ வந்துட்டு வெளியில் யாராவது வராங்களா சொல்லி நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு அந்த வயசான ரோமார் வந்துட்டு ஒரு பெட்டி எடுத்துட்டு வருவாரு. அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டிஸ்டோட ஆர்கியூஸா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கேட்கும்போது இல்ல இது வந்துட்டு எங்களோட ஆர்கியூ, செரனியனோட ஆர்கியூஸ். ஸோ எங்களோட நினைவுகள், எங்களோட கலாச்சாரம், எங்களோட கலை, எங்களோட இசை எல்லாமே இதில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ there's a difference between separatist and செரனியன் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் கன்வே பண்றாருங்க. இது போருக்கு முன்னாடி இருந்தது அப்படி மாதிரி சொல்ல நான் இந்த மாதிரி நினைச்சது இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லுவாரு நம்ம டெக். பட் இது இப்போ ஆக்டிவேட் பண்ண முடியல அப்படி மாதிரி சொல்ல சரி அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம டெக் சொல்ல. இன்னொரு பக்கம் ஒமேகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டோர் சிம்பிளையும் இன்னொரு ஒயர் ரோப்பையும் வந்துட்டு பார்ப்பாங்க. அதை பார்த்துன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணும், சம்திங் ஃபிஷி அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் ஹண்டர் ரெக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்துட்டு இல்லை, அது இருந்தால் நம்ம தப்பிச்சலாம் அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே இவங்க எல்லாருமே வந்துட்டு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு செதஞ்சு போன டேங்க்ல இருக்கிற பேட்டரியை தூக்கி நேரம் நல்லா இருக்க டேங்க்ல போட்டு அதை சார்ஜ் பண்ணி நம்ம ஆளு ரெடி பண்ணிடுவார். அந்த டேங்கரை எடுத்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டரை சுடுவார் பாருங்க. ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால சும்மா கைதி டில்லி மாதிரி ரெக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கோட அந்த ஒரு பிளாஸ்டர் அப்படியே இடுப்புல தூக்கிட்டு சுட்டுக்கிட்டு வருவார் பாருங்க. ஆஹா வேற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே ஓட விட இன்னொரு பக்கம் வந்துட்டு டெக் வந்துட்டு அந்த ஒரு ஆர்கியூ வந்துட்டு ரெடி பண்ணிடுவாரு. இந்தாங்க உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ரெஸ்டோர் ஆயிடுச்சு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சொல்ல நீ செஞ்சிட்டியா வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா. அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்ம டெக்குக்கே விசித்திரமா இருக்கும். பட் ஆனால் அவருக்கு அது எமோஷன், அந்த எமோஷன் அவர் வெளிப்படுத்துவார். அந்த சமயத்தில் எக்கோ உள்ள வருவாரு. ஸோ உள்ள வரும்போது வந்துட்டு ஆமா ஒமேகாங்க அப்படி மாதிரி சொல்ல எல்லாரும் தேடுவாங்க, காணாம போயிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த ரோமார் அப்படிங்கிறவர் என்னோட ரிப்பலிங் கேபிள் வந்துட்டு காணோம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம டெக் கண்டுபிடிச்சிருவாரு. எனக்கு என்னமோ அந்த வாட்சஸ்ட்டை தேடி அவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லும்போது ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கேபிள் ஒயர் மாதிரி பார்த்தது வந்துட்டு ரோமார் மேல சந்தேகத்தில் கிடையாது, இவங்க வந்துட்டு அதை தூக்கிட்டு எஸ் ஆகிறக்காக. ஸோ எக்கோ வந்துட்டு தேடி போக இன்னொரு பக்கம் டெக் வந்துட்டு முடியாமல் நடந்து போவார். ரோமார் வந்துட்டு இப்போ வேணான்னு சொல்லுவார். பட் இருந்தாலும் இல்லை நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போவார். இன்னொரு பக்கம் ஒமேகா அந்த கேபிளை கட்டி நேராக அந்த செஸ்ட்டுக்குள்ள குதிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹண்டர் ரெக்கர் வந்துட்டு இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தான் மௌரேட்டர் இருக்கு, ஸோ இவங்களை கடந்து போயிட்டோம்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தப்பிச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ட்ரூப்பர்ஸ் வந்துட்டு நேராக ஒரு கண்டெய்னர் தேடி வந்துட்டு இருப்பாங்க. அந்த கண்டெய்னர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஒமேகா இருக்கிற கண்டெய்னர் தான். பட் இருந்தாலும் எக்கோ அந்த இடத்துக்கு முன்னாடியே வந்துருவாரு. ஆனா எக்கோ அங்க வந்து ஒமேகான்னு கத்தும் போதே அங்க ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்பீடர்ல ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஷூட் பண்ணும்போது கேபிள் கட் ஆயிரும், நம்ம எக்கவும் கீழே விழுந்துருவாரு. ஸோ ஒரு பக்கம் ஒமேகா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சோண்டு செஸ்ட் வந்துட்டு பேல் எடுத்திருப்பாங்க. ஏமா உனக்கு அங்கே வெளியில் பிளாஸ்டர் சத்தமே கேட்கலையா, நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும் கொஞ்சம் வரியா அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அவங்க கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த திருடங்கள் எல்லாம் பார்த்துட்டேன், எங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் கூப்பிட்டு ஒரு ட்ரூப்பர் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிடுவாரு. ஸோ அந்த சமயத்தில் கன்ஷிப்ஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிக்க நேரம் நம்ம டெக் இருக்கார்ல அவர் வந்துட்டு ஸ்டன் கன் வச்சு ஒருத்தரை தாக்கிடுவாரு. பட் இருந்தாலும் அவரால் சுத்தமாக முடியாதுல்ல. மற்ற ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம டெக்கை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் நம்ம ரெக்கர் அண்ட் ஹண்டர் நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மௌரேட்டருக்கு வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு ஷிப்புக்கு வந்தோடனே வந்துட்டு நம்ம டெக்கோட கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. டெக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அமிச்சிருவாரு. பட் இருந்தாலும் டெக் வந்துட்டு பின்னாடி சுத்து போட்டு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் மௌரேட்டர் தாக்கறக்கும் நிறைய கன்ஷிப்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டெக் வந்துட்டு he managed to beat two movements perfectly. இன்னொரு பக்கம் ஒமேகா வெக்கோ தப்பிக்கும் போது எகைன் அந்த பேக் கீழே விழுந்துரும். அப்போ வந்துட்டு நான் அந்த பேக் எடுக்க போறேன் அப்படி மாதிரி ஒமேகா சொல்லும் போது இங்க பாரு அது முக்கியம் கிடையாது அப்படி மாதிரி சொல்ல இல்ல அது முக்கியம் தான், நீ சொன்னதை நான் கேட்டேன், ஹண்டர் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னு நான் கேட்டேன், என்னால தானே உங்களால சகஜமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒமேகா அழுதுருவாங்க. இந்த சீன் கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். அந்த சமயத்தில் எக்கோ என்ன சொல்றேனே தெரியாது, ஒமேகா தயவு செஞ்சு கேளு, நீ அதை வந்துட்டு இப்ப கைவிடுறது தான் ஒரே வழி அப்படி மாதிரி சொல்லுவாரு. ஸோ அந்த கார்கோ வந்துட்டு அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே உலக. இன்னொரு பக்கம் எக்கோ ஒமேகா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணி அந்த மவுண்டன் கிளிஃப்ல வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல பிடிச்சி நின்று ஏறி தப்பிச்சிருவாங்க. ஆத்திரத்தை ரமோ வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா நேரா நம்ம டெக்க பார்க்க வருவாரு. பிளாஸ்டர் சத்தத்தை கேட்டுச்சு, ஒருவேளை உனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன், நான் நினைச்சது கரெக்ட் தான் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் கரெக்டா கன் ஷிப்ஸ் வர அந்த ஷிப்பை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக் வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சரி அப்ப
நான் கேபிளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெமோவர் போயிடுவார். அந்த சமயத்தில் 2 ஸ்பீடர் வரும். அந்த 2 ஸ்பீடருமே வந்துட்டு நம்ம டெக்கை ஷூட் பண்ணிடுவார் தான். பட் இருந்தாலும் அந்த ஸ்பீடர் வந்துட்டு இன்னொரு ஸ்பீடர் மேலே போடும். அந்த ஒரு எம்டி ஸ்பீடரில் தான் வந்துட்டு அந்த கேபிளை வந்துட்டு மாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஸ்லிப்பாகி கீழே விழுகும்போது ரெமோவர் வந்துட்டு நேராக அந்த ஸ்பீடரை ஆன் பண்ணி எப்படியோ நம்ம எக்கோவையும் ஒமேகாவையும் காப்பாற்றிடுவாங்க. ஸோ இவங்களை காப்பாற்றின அந்த ஒரு சமயத்திலேயே கரெக்டாக மோரேட்டரும் அந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒட்டுக்கா அதில் ஏறி கிளம்போது அந்த ரெமோவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கெரடோஸ்கோப் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒமேகா கிட்ட கொடுத்து நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ, திஸ் டாய் இஸ் worth more than any jewel, அந்த ஒரு விஷயத்தை நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த முன்னாடி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லுவார். இன்னும் நிறைய வழியில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ நிறைய சந்தோஷம் உனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் சரி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உங்களுக்கு தெரியலையா, நான் ஆல்ரெடி ஒரு சர்வைவர் தான், மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த சமயத்தில் இவங்க எல்லாருமே ஷிப்பில் ஓரளவுக்கு அப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கும்போது என்ன மனுஷனுங்க நம்ம வந்துட்டு வார் செஸ்ட் இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கோ சொல்லுவார். நான் வந்துட்டு நம்மளுக்கான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும் தான் நான் சொல்லி பார்க்குறேன், எனக்கு தெரியும், எனக்காக தான் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி ஒமேகா சொல்லுவாங்க. அப்போ எக்கோ வந்துட்டு ஒமேகா நாங்கள் எடுத்த முடிவு சரிதான் சொல்லி நினைக்கிறேன், ஏன்னா உன்னை காப்பாற்றல அப்படின்னா நாங்கள் ஸ்டில் எம்பேர் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போம், காப்பாற்றனால தான் தனியாக இருக்கும், திரும்ப நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ ஓரளவுக்கு ஓகே கம்ஃபர்டான ஒரு ஃபீல் தான் இருக்கும். பட் இன்னொரு பக்கம் இம்பீரியல் ஷிப்யார்டில் வந்துட்டு கேப்டன் வில்கா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வைஸ் அட்மிரல் எட்மோண்ட் ராம்பாட் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் 85% வார் செஸ்ட் வந்துட்டு நாங்கள் ரெக்கவர் பண்ணியாச்சு, இன்னும் மீதி மட்டும் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ அதுக்காக இங்கே வர கிடையாது அப்படி மாதிரி ராம்பாட் சொல்லுவார். அப்புறம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்க உன்னோட ரிப்போர்ட்டில் வந்துட்டு க்ளோன் ஃபோர்ஸ் 99 அப்படிங்கிற அந்த ரோ க்ளோன்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தா அப்படி மாதிரி சொல்ல, பட் அவங்க எல்லாத்தையுமே கம்யூனோல் வச்சு நாங்கள் சாகடிச்சாச்சு அப்படி மாதிரி சொல்லும்போது இல்லை நான் 2 பேரை பார்த்தா உயிரோட தான் இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லும்போது மேபி உங்களோட இன்டெல் ரிப்போர்ட் வந்துட்டு தப்பாக இருக்கலாம் அப்படி மாதிரி சொல்லுவார். பட் ஆனால் கவர்னர் டார்கினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னோட ரிப்போர்ட் வந்துட்டு தப்புங்கிற விஷயத்துல தான் என்னோட மதிப்பு அங்கே குறைஞ்சிரும், அதனால ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்கணும் அப்படி மாதிரி சொல்லும்போது நம்ம வில்கோ இருக்கார்ல அவர் என்ன சொல்லுவார்னா என்னால் கொடுத்த ரிப்போர்ட்டை மாற்ற முடியாது, பொய் சொல்ல மாட்டேன் அப்படி மாதிரி சொல்ல நீ சொல்ல மாட்டேன் நான் சொல்லுவேன் அப்படி மாதிரி சொல்லி வில்கோவை அந்த இடத்துல ரேம்பாட் வந்துட்டு போட்டு தள்ளிடுவாரு. ஸோ அந்த இடத்துல போட்டு தள்ள அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் எபிசோட் 2 முடியுது. எபிசோட் 3 ஆரம்பிக்கிறதே டெசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட்டிஸ்ட் உலகத்தில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த டெசிக்ஸோட நகரத்துக்கு வெளியில் வந்துட்டு நிறைய சிவிலியன்ஸ் அந்த கிரகத்து மக்கள் வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம கிட்ட ஆரம்பத்தில் காட்டுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா கிட்ட ஒரு ட்ரிங்க் கொண்டு வந்து கொடுக்கும்போது கரெக்டாக சைரன் வந்துட்டு அடிக்கும். சைரன் அடிக்கும்போது கரெக்டாக ஒரு இம்பீரியல் ஷட்டில் ஒன்று வருது. ஸோ வரது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ஷட்டிலில் ஒரு இம்பீரியல் கவர்னரான குரோட்டன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்க கூட வந்துட்டு ஒரு ஸ்டாம் ட்ரூப்பர்ஸை கூட்டிகிட்டு வரான். வரது மட்டும் இல்லாமல் நேரம் ஒருத்தங்கிட்ட போய் பேசுறதுக்காக போகிறாங்க. அவங்க யாருன்னா ஒரு பொண்ணு தான், பட் ஆனால் மாஸ்க்கெல்லாம் போட்டிருக்காங்க. பட் அவங்க பேர் வந்துட்டு டானி ஆமஸ், ஓகேங்களா, அமீஸ் வாட் எவர், ஓகேவா, ப்ரொனன்சியேஷன் தப்பாக தான் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த டெசிக்கோட கவர்னர். ஸோ அவங்க என் பேர் வந்துட்டு டானி ஆமஸ், நான் வந்துட்டு டெசிக்ஸோட கவர்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அந்த குரோட்டன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்லது, ஆனால் உங்களோட பதவியை வந்துட்டு பிடிங்கிட்டு நான் அந்த இடத்துக்கு வரக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற சொல்ல அதுக்கு அந்த கவர்னர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே பாருப்பா உங்களோட இம்பீரியல் ஜூரிடிக்ஷன்ஸ்குள்ள எங்களோட கிரகம் வரல, இதை நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம், அதனால் உங்களோட எந்த ஒரு சட்டமும் இங்கே செல்லுபடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல கரெக்டு தான், உங்களுக்கு நாங்கள் பார்த்தோம், அதே சமயம் வந்துட்டு அதை படித்தோம், பட் ஆனால் அதை இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலாக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படி மாதிரி அவன் ஏத்தமாக பேசுவானா, அப்படின்னா நீ இப்போ பிரச்சனையை சந்திக்க போகிற அப்படி மாதிரி சொல்லிட்டு B1 பேட்டில் ரைட்ஸை வந்துட்டு வச்சு சுத்து போட்டு அவனை பிடிச்சிருவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் CT-9904 வேறு யாரும் இல்லை, முடியே இல்லாத கிராஸ் ஹேர், அவர் ரூம்லேருந்து எந்திரிச்சு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு போக, பட் அவர் போய் சாப்பிடும்போது கூட கொஞ்சம் க்ளோன் ட்ரூப்பர்ஸுமே இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு அவர் பக்கத்தில் உட்கார பிடிக்காம எந்திரிச்சு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் இவங்க எப்பவுமே தனியாக தான் இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் மாதிரி க்ளோன் ஃபோர்ஸ் 99. பட் ஆனால் இப்போ அவங்க எல்லாருமே தனியாக போயிட்டாங்க, இவர் மட்டும் தனியாக இருக்கார்ல, அதனால் வந்துட்டு அவங்க ஒதுக்குறாங்க போல. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் வந்து ஒரு ஆர்டர் வந்துட்டு வரும், இந்த மாதிரி வைஸ் அட்மிரல் எட்மாண்ட் ராம்பாட் வந்துட்டு உங்களை வர சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிராஸர் கிட்ட. அதுக்கப்புறம் ராம்பாட் வந்துட்டு கிராஸர் கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ அந்த க்ளோன் ஃபோர்ஸ் 99 மாதிரி கிடையாது, நீ வந்துட்டு எகெயின் இம்பீரியலாக வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் சரி எத்தனை நாள் வந்துட்டு நீ கம்யூனோவில் இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது 32 ரொட்டேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் ஏன் நீ வந்துட்டு திரும்பி வரணும்னு முடிவெடுத்த அப்படி மாதிரி கேட்கும்போது ஏன்னா நான் வந்துட்டு எம்பையரோட ஒரு சோல்ஜர் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ உன்னோட லாயல்ட்டியை பாராட்டுறேன், அதனால தான் வந்துட்டு உனக்கு புதுசாக ஒரு வேலை. ஸோ குரோட்டின் அப்படிங்கிற ஒரு கவர்னர் வந்துட்டு நாங்கள் டெசிக்ஸ் காமிச்சோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற கவர்னர் தூக்கிட்டு இவனை போய் இருக்க சொன்னால் இவனை வந்துட்டு அந்த ஊர் கவர்னர் வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் வந்துட்டு பேரம் பேச மாட்டோம்ல, இறங்கி அடிக்கிறது தானே, அதனால் நேராக போய் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த நம்மளோட இடமா ஆக்கிட்டு வந்துடு அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு கிராஸ் வந்துட்டு சரி ஓகே நான் யாரை கமெண்ட் பண்ண போகிறேன் அப்படி மாதிரி சொல்லும்போது கொய்யால நீயே வந்துட்டு இன்னொருத்தன் கமெண்ட் தான் பண்ண போகிறேன், என்ன பண்ணு ஃபஸ்ட்டு பேட்டில் மெமோரியலில் போயிட்டு கரெக்டாக 0900 ஹவர்ஸில் போய் நின்று வெயிட் பண்ணு, உன்னோட கமாண்டர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவரும் போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் அங்கே வந்த கமாண்டர் தான் நம்ம க்ளோன் கமாண்டர் CC-2224, வேறு யாரும் கிடையாது, கமாண்டர் கோடி. ஓபிவான் கெனோபி கூட இருந்த கோடி பார்த்தோன்னு ஆச்சரியமாயிருச்சு, ஹி ஸ்டில் அலைவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்துட்டு கோடி சொல்லுவாங்க
நான் தான் உன்னை பர்சனலாக எனக்கு கீழே கேட்டேன் அப்படி மாதிரி சொல்லும்போது, பரவாயில்ல நான் மட்டும் தானே மிஞ்சி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லுவார். அந்த சமயத்தில் சரி ஓகே மற்ற க்ளோன்ஸ் எல்லாருமே வந்து சொல் பேச்சு கேட்காம போயிட்டாங்க அவங்க டீமில், அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லி கேட்கும்போது, அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுமே ஜெடாய்கள் மாதிரி ஒரு துரோகிகள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவார். பட் இந்த இடத்துல கவனிச்சிங்களா, கோடி சீம்ஸ் ஆல்ரைட், அவர் வந்துட்டு அந்த சிப் எடுத்த மாதிரி தான் இருக்காரு. பிகாஸ் கடைசியாக வந்துட்டு கஷிக்கில் வந்துட்டு அவரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டேரெக்டாக இந்த பேட் பேட்சில் தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பதில் சொல்லும்போது கோடிக்கு வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் குட் சோல்ஜர்ஸ் ஃபாலோ ஆர்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த NU ஷட்டிலில் வந்துட்டு கிராஸரை கூட்டிகிட்டு கிளம்பிடுவாருங்க. பட் ஆனால் ஹைப்பர் ஸ்பேஸில் வரும்போதே வந்துட்டு ஸோ Day6 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்டில் ட்ரைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பற்றி அவங்களுக்கு தெரிய வரும்போது உள்ளுக்குள்ள க்ளோன்ஸ் எல்லாம் என்ன பேசிக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஷட் ஆர்டர் கொடுத்துருந்தோமே அந்த ட்ரைட்ஸ்க்கு எல்லாமே, ஏன் அது வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மேபி அவங்க ரீப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்படி மாதிரி கிராஸர் சொல்லுவார். பட் இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம செப்பரேட்டிஸ்ட் டிஃபெண்டர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிறோம், ட்ராய்ட்ஸையும் போட்டு தள்ளுறோம், அதுக்கப்புறம் கவர்னர் குரோட்டானை பிடிக்கிறோம், அவ்வளோதான் அப்படி மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு கவர்னர் ஏமஸ் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களோட டேர்ம்ஸுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு உங்ககிட்ட சரணடைவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் மாஸ்க் அழுத்துட்டு அவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, கவுண்ட்டுக்கு வந்துட்டு சரியாக தான் சொல்லியிருக்காரு, கெலாக்டிக் ரிப்பப்ளிக் வந்துட்டு கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும், அது வந்துட்டு கெலாக்டிக் எம்பையராக மாறும் அப்படிங்கிறதையும், கெலாக்டிக் ரிப்பப்ளிக் ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படிங்கிறது எல்லாமே முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இந்த மாதிரிலாம் சொல்லி முடிக்கும்போது, நீங்கள் எப்படி க்ளோன் வார்ஸில் தோத்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் தோப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். யார் நம்ம கவர்னர் குரோட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக கிராஸ் ஹேர் மற்றவங்க எல்லாருமே வர ட்ராய்ட்ஸ் கூட வந்துட்டு சண்டை நடந்துட்டு இருக்கும். சண்டை நல்லபடியாக பயங்கரமாக தாங்க போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு ட்ராய்டி அடிச்சு நொறுக்கிட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார்ட்ரஸ்குள்ளார இன்ஃபில்ட்ரேட் ஆயிடுவாங்க. பட் ஒரு பாயிண்ட் வந்துட்டு கரெக்டாக அவங்க மேலே போகும்போது கோடியும் கிராஸ் ஹேர் வந்துட்டு தனியாக மாட்டிக்குவாங்க ட்ராய்டு கிட்ட. அந்த சமயத்தில் வந்துட்டு ரெண்டு பேருமே முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. கோடி தான் கடைசியில் வந்துட்டு கிராஸ் ஹேரையும் காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் நேராக போயிட்டு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருக்கும். ஸோ கிராட்டன் முன்னாடி, ஆனால் அந்த இடத்துல ஏமஸ் வந்துட்டு கிராட்டன் வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம கோடி இருக்கார் இல்லையா, ஸோ அந்த சமயத்தில் தான் வந்துட்டு அவர் மொத்தமாக மாறி இருப்பார். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டவுட் பெரிதளவில் வரும். ஸோ அங்கே ஏமஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே பார் Day6ஓட உரிமையான ஒரு கவர்னர்னா அது நான் மட்டும்தான். ஏன்னா ரிப்பப்ளிக்லேருந்து இந்த கிரகம் வந்துட்டு விலகி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு கிராட்டனும் அவனோட ட்ரூப்ஸும் வேணும் அப்படின்னா Day6 வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் சிஸ்டம்னு அறிவிச்சா மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு அவங்களோட டேர்ம்ஸ். அப்போ கோடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு இங்கே பேரம் பேசுகிறக்கோ இல்லைனா வந்துட்டு சண்டை போடுறக்கெல்லாம் வர கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லை அப்படி மாதிரி ஏமஸ் சொல்லும்போது கோடி வந்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்களோட ட்ராய்ட் ஃபோர்ஸஸ் வந்துட்டு எங்களோட 2 இம்பீரியல் கான்வாய்ஸ் வந்து அட்டாக் பண்ணிச்சு, அதனால் வந்துட்டு நாங்கள் பண்ணோம் அப்படி மாதிரி சொல்ல, அதுக்கு ஏமஸ் சொல்லுவாங்க, ஆமாம், ஏன்னா அந்த ட்ராய்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஒருத்தவங்க வந்துட்டு இங்கே கிரகத்துக்குள்ளே வரது விரும்பல, அதனால தான் தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கோடி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எம்பையர் வந்துட்டு உங்களோட எதிரி கிடையாது, நாங்கள் வந்துட்டு அமைதியை நிலைநாட்டுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படி மாதிரி சொல்ல, நானும் நினச்சேன் இந்த போர் அந்த க்ளோன் வார்ஸ் அமைதிக்காகன்னு, ஆனால் நானும் செனட்டர் மீனா பாண்டேரியும் தான் வந்துட்டு அந்த க்ளோன் வார்ஸ் இருக்கிற வாரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். ஆனால் உங்களோட சுப்ரீம் சான்சலர் பால்பட்டின் அதை நிராகரிச்சிட்டாரு. ஸோ க்ளோன் வார்ஸ் நடந்த ஈவெண்ட் நான் ஞாபகம் இருக்கா, மீனா பாண்டேரியை கூட கொன்றுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு செப்பரேட்டிஸ்டாக இருந்து இந்த வார் வேணான்னு சொன்னதுக்காகவே கொண்டிருப்பாங்க. ஏன்னா அந்த வார் நடக்கணும் அப்படிங்கிறதா சுப்ரீம் சான்சலர் பால்பட்டின் AKA .CDSோட பிளானே. பட் அதுக்கு எதிராக வந்துட்டு ஒரு செப்பரேட்டிஸ்டே இருக்கும்போது அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக கொண்டிருப்பாங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். க்ளோன் வார்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலைன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, அமைதி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு. அப்போ கோடி வந்துட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு பிளாஸ்டர் எல்லாத்தையும் கீழே வச்சு, இங்கே பாருங்க, நான் வந்துட்டு உங்ககிட்ட பேரம் பேசுறது எதை பற்றி அப்படின்னா இன்னொரு போர் வேணாம் அப்படிங்கிறக்காக தான். ஏன் ரத்தக்கரை இல்லாமல் வந்துட்டு இந்த பிரச்சனைகளை வந்துட்டு தீர்க்க முடியுமே. இப்போ அவர் அமைதியாக விட்டீங்க அப்படின்னா நாங்களும் அமைதியாக போயிடுவோம், நீங்களும் அமைதியாக இருந்துக்கலாம், உங்கள் மக்களுக்கு இதை பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்லும்போது அவங்க ஒரு கட்டத்தில் கன்வின்ஸ் ஆகி விட்டுருவாங்க தான். ஏன்னா அவங்களோட மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக. ஆனால் ஒன்ஸ் அவர் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் இவளை அப்படியே கொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிராட்டன் சொல்லிடுவாரு. கோடி வந்துட்டு நான் வந்துட்டு அமைதியான ஒரு முடிவு தரேன் தானே சொன்னேன் அப்படி மாதிரி சொல்ல, இங்கே நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு கிராட்டன் வந்துட்டு எகைன் சொல்லிட்டே இருக்க. கோடி வந்துட்டு பண்ண மாட்டாருங்க. பட் ஆனால் கிராஸர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கிராட்டனோட ஆர்டரை ஏற்றுக்கிட்டு ஏமஸ் வந்துட்டு போட்டு தள்ளிடுவாரு. ஸோ கோடிக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிரும், ஏன் அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கிராட்டன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த சிட்டியோட அந்த ஸ்கொயரில் வந்துட்டு இவளோட உடலை போடுங்கடா, அப்போதான்டா இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்துட்டு பயனா என்னன்னு தெரியும் அப்படிமா சொல்லிட்டு போயிடுவாரு. பட் ஆனால் கோடிக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. வி கேன் see that he's changed completely. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றி நேராக காரசாண்டை கூப்பிட்டு வந்துருவாங்க இந்த ட்ரூப்பர்ஸை. ஸோ அந்த பேட்டில் மெமோரியல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கோடியும் கிராஸர் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் போகும். கோடி என்ன கேட்பார் அப்படின்னா, நிஜமாலுமே இந்த எம்பையர் ஒரு பெட்டரான ஒரு கேலக்ஸி உருவாக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்துட்டு சொல்கிற வேலையை செய்கிற
செய்கிறவங்க அப்படி மாதிரி சொல்ல கோடி அதுக்கு பேட்டில் ரைட்ஸ் கிட்ட நம்மளை எது தெரியுமா வேறுபடுத்தி காட்டுது, நம்மளால வந்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து தேர்ந்தெடுக்கவும் முடியும், அதே சமயம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளே முடிவெடுத்துக்கவும் முடியும், அந்த முடிவுகளோட தான் நம்ம வாழவும் வேணும், இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பேட்டில் ரைட்ஸ்க்கு இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஏன்னா ட்ராய்ட்ஸ் அப்படி கிடையாதுல்ல, சொல்கிறத மட்டும்தான் செய்யும், அது ஏன் எதுக்குன்னு கேட்காது. பட் ஆனால் இவங்க ஏன் எதுக்குன்னு கேட்கலாம், அது ஏன் எதுக்குன்னு யோசிக்கலாம். ஸோ யோசிக்கிற ஒரு திறன் நம்ம கிட்ட இருக்குங்கிறத மறந்துடாது அப்படின்னு சொல்லி கிராஸர் கிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் கிராஸர் வந்துட்டு எகெயின் சாப்பிட போகும்போது நிம்மதியாக சாப்பிடவே விட மாட்டானுங்க போல நம்ம கிராஸரை. சாப்பிடும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேம்பாட் வந்துட்டு கூப்பிட்டே இருப்பான். எபிசோட் ஸ்டார்டிங்லேயும் சரி இப்போவும் சரி. பட் ஆனால் போனதுக்கப்புறம் வந்துட்டு டெசிக்ஸில் வந்துட்டு உன்னோட மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அதனால் உனக்கு இன்னொரு வேலையை நான் கொடுக்குறேன் அப்படி மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு உன்னோட புது கமாண்டரான CC-1226 கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லுவார். அப்போ கிராஸர் வந்துட்டு ஏன் கமாண்டர் கோடிக்கு என்னாச்சு அப்படி மாதிரி சொல்லி கேட்க, கொஞ்ச நாளாகவே வந்துட்டு தான் க்ளோன்ஸ் எல்லாருமே உனக்கே தெரியும்ல, அப்படி அப்படியே மாறி மாறி போயிடுறாங்க, சொல்லாமல் போயிடுறாங்க. AWOL அப்படின்னு சொல்லுவார், அதாவது ஆப்சென்ட் வித்தவுட் லீவ். ஸோ ஸ்டார் வார்ஸோட வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னா டெசர்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோடி எங்கேயோ போயிட்டாரு சொல்லாமல் கொள்ளாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதனால தான் வந்துட்டு உனக்கு ஒரு புது கமாண்டர் வந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படி மாதிரி சொல்ல. பட் ஆனால் கிராஸ்கருக்கு இது சுத்தமாக பிடிக்கல. சரி இதுக்கு மேலே இருக்கா நீ கிளம்ப அப்படி மாதிரி சொல்ல. ஸோ அவர் கிளம்ப அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் எபிசோட் 3 முடியுது. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி தாங்க. ஓகேங்களா, ஸோ கதை ஆரம்பிக்கிறது சித்தோட பார்லரில் ஆட் மேண்டலில். ஓகேங்களா, ரெக்கர் வந்துட்டு டெஜாரிக்கு வந்துட்டு விளையாடிட்டு இருக்காரு ஒமேகா கூட. அந்த சமயத்தில் ஒமேகா வந்துட்டு அந்த கேமில் ஜெயிச்சிடுறாங்க தான். பட் ரெக்கர் வந்துட்டு இன்னொரு கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லும்போது சித்த அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன், நீங்கள் வந்துட்டு அந்த வேலை செய்யணும், இப்போ எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படி மாதிரி சொல்ல ஒமேகா வந்துட்டு கேட்குறாங்க, ஹண்டர் எக்கோ வந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் காணோம். ஸோ வந்துட்டு நர்வ் நகட்ஸ்க்காக ஒரு 50 கேசஸ் ஒரு எடுத்துகிட்டு போகிறக்காக ஒரு மிஷனுக்காக போயிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு சார்ட் ஆஃப் மிஷன். பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் நல்லா அது காட்டல போல. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி டெக்கும் சொல்லுவார், அவங்களோட ஸ்கில்ஸுக்கு அந்த மிஷன் கேவலம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். அது அவங்களோட புது வேலைக்கு அந்த ஸ்கில் தேவைப்படும் எப்போது. சரி இப்போ உங்கள் ஷட்டில் காத்துட்ருக்கு வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஓமேகா ரெக்கர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நேராக சித்து கிளம்புறாங்க. ஸோ அவங்க அங்கிருந்து நேராக சஃபாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஸ்பீட்வே ஸ்பேஸ் போர்ட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய ஸ்பீஷிஸ் இருக்காங்க, கோட்டால்ஸ், பாண்டோரன்ஸ், ஆர்கோனா, ரோடியன்ஸ். அவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லேண்ட் ஸ்பீடர் ரேஸுக்கு வந்துட்டு அப்படியே கோஷம் போட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு டேயோ அப்படிங்கிற ஒரு ட்ராய்டு, ஓகேங்களா, ஹைப்பர் ராட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு அந்த ரேஸில் லீட் பண்ணிடுது. அதனால் வந்து சித்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேயோ மேலே வந்துட்டு பெட்டை கட்டுவோம், நம்ம இந்த ரேஸில் வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் டெக் வந்துட்டு அது ஒரு ட்ராய்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ட்ராய்டு நினச்சி நீ தப்பு கணக்கு போடாது, அதோட அபிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சரி ஓகே கொஞ்சம் அவனோட ஷிப்பு ஸ்பீட் எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஜவுச்சீன் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் வரான். ஸோ வந்துட்டு அதோட ஸ்பீஷிஸ் வந்துட்டு கிரவுட்டின் கிரீனி மிலேகி அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ அவங்க கூட வந்துட்டு ஜெட் வெனிம், அதுக்கப்புறம் கேர்னாக், அப்புறம் கமோரியன் கார்டு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மிலேகி அப்படிங்கிற வந்துட்டு வார்ன் பண்ணுறான், இங்கே பாரு நீ எல்லாம் ரேஸில் கலந்துக்காத, அது இவனை வச்சு கலந்துக்க போறியா, யாருனாலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ தோத்துட்டினா வந்துட்டு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பெட்டு கட்டிக்குவாங்க. ஓகேங்களா, இவங்க 2 பேத்துக்குள்ளே கட்டிக்குவாங்க. அந்த சமயத்தில் டெக் வந்து கேட்பாரு, ஏன் நீங்கள் வந்துட்டு மில்லேகி கிட்ட கொஞ்சம் வில்லியமாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது சித்து வந்துட்டு அதை பற்றி எதுவும் பேசலை, அது அவங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு இது வந்துட்டு ரேசிங்கோட ஒரு பார்ட், ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான், அதை மட்டும் பாரு அப்படிமா சொல்ல. அடுத்த ரேஸ் நடக்குது. அந்த டேயோவுக்கும் ஜெட்வினியும் அப்புறம் கூட நிறைய பேர்லாம் இருக்காங்க தான். பட் ஆனால் அந்த ரேஸில் வந்துட்டு டேயோ வந்துட்டு தோத்துறதுங்க. ஆக்சுவலி அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி வச்சு ஏமாற்றி தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா லெஃப்ட் டனல் மட்டும் எடுக்காது, அது வந்துட்டு ஒரு டெத் ட்ராப் அப்படிங்கிற மாதிரி சித்து சொல்லுவாங்க. பட் ஆனால் டேயோங்கிற ட்ராய்டு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ராய்டான எனக்கு என்ன பண்ணு சொல்லி தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துரும். ஸோ இதனால டேயோ தோக்க வேண்டியதாக போயிடுச்சு, வெனியும் ஜெயிக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ தோத்தாச்சு இல்லையா, காசை கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் ஒமேகா வந்துட்டு இல்லை இன்னும் முடியல, இன்னொரு ரேஸ் வச்சுக்கலாம், நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னா டபுள் அமௌண்ட் தரோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு சித்தை திருப்பி கொடுத்துருங்க, சித்து உங்களுக்கு எதுவும் தர வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பெட்டை கட்டுவாங்க. ஓகேங்களா, ஸோ எகெயின் வந்துட்டு அந்த ரேஸுக்கு ரெடி பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ராய்டு வந்துட்டு எகெயின் டேமேஜ் பண்ணிடுவாங்க. பட் இந்த ட்ராய்டு டேமேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக் வந்துட்டு அந்த ஸ்பீட்வேயும் அந்த ரேசிங்கையும் அதில் இருக்கிற நிறைய ட்ராப்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ வாட் எவருங்க. பட் ஆனால் இப்போ ட்ராய்டு போயிடுச்சு, யார் ரேஸில் கலந்துக்க போறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டெக் வந்து நான் கலந்துக்கிறேன், நான் தான் ரேசர் அப்படிங்கிற மாதிரி அவர் அறிவிச்சிருவாருங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ரேஸ் ஆரம்பிக்குது. டெக்கு வந்துட்டு யாருமே கோஷம் போடல, ஏன்னா டெக் யாருன்னே தெரியாது, கடைசி நிமிஷத்தில் வந்து ஒருத்தன் அப்படிங்கிறனால யாருக்கும் பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் டெக் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் வருவார். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ், நம்ம குருவி விஜய் மாதிரி வந்துட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருப்பாரு. ஸோ வந்துட்டு இருக்கும்போது நிறையா பேர் ஷூட் பண்ணுவாங்க, அதெல்லாமே வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுவார் தான். பட் ஆனால் டெக் வந்துட்டு பேருக்கு ஏற்ற மாதிரியே டெக்னிக்கலாக தானே இருப்பார். அவர் ரேஸையும் அந்த ரேஸ் பார்த்து ரொம்ப அனலைஸ் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் அவரோட ஷிப் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகணும், அந்த ஸ்பீடர் எவ்வளோ ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி எனக்கு வெப்பன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் முடியும் போது வெப்பன்ஸை கழட்டி எரிஞ்சிருவார். அதுக்கப்புறம் ஒரு டெத் ட்ராப்னு சொல்லிட்டு லெஃப்ட் டனல் எடுக்காதுன்னு சொல்லி சித்து போன வாட்டி சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ட்ராய்டு எடுத்துருக்கும் இல்லையா, பட் அந்த டனல் எடுத்துட்டோம் அப்படின்னா ரேஸ் வந்துட்டு சீக்கிரம் முடிக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஷார்ட் கட் மாதிரி. பட் ஆனால் அதில் வந்துட்டு பாத்து கரெக்டாக இருக்காது, பாதி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் பாதி இருக்கும், அண்ட் ரொட்டேட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும்.
இருக்கும். அந்த மாதிரி தாங்க அந்த பாத் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கும். மோர் லைக் டெத் ட்ராப் தான். பட் இருந்தாலும் வெப்பன்ஸை கழட்டி எறிஞ்சிட்டு டெக் வந்துட்டு டெத் ட்ராப் வந்து எடுத்துருவாரு. ஸோ பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வருவார் தான். பட் ஆனால் அவரால் வந்துட்டு அந்த டெத் ட்ராப் வந்துட்டு கிராஸ் பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ரேஸ் ஸ்டில் அவர் வந்துட்டு பின்னாடி தான் இருப்பார். பட் ஒன்ஸ் அவரோட வெப்பன்ஸ் எல்லாம் கழட்டினால கொஞ்சம் ஸ்பீட் அதிகரிச்சிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லீட் எடுத்துருவார். ஸோ செகண்டாக போயிட்டு இருப்பார். அப்படி செகண்டாக போயிட்டு இருக்கும்போது முன்னாடி போயிட்டு இருக்கிற வெனிம் ஆகட்டும், அவர் வந்துட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது இவருக்கு பின்னாடி ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அவருமே அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஸோ 2 பேர் அட்டாக் பண்ணும்போது கரெக்டாக இவர் நகர்ந்துருவார். ஸோ இவங்க 2 பேர் சிக்கிக்குவாங்க. இதனால் அந்த ஃபர்ஸ்ட் ரேசரும் தேர்ட் ரேசரும் இருந்தவங்க கிராஷ் ஆகும்போது நம்ம டெக் வந்துட்டு அப்படியே அசால்ட்டா அப்படியே ஒயரை கடிச்சு வாயில் இழுத்துக்கிட்டு வந்து ரேஸில் புகை மூட்டத்தோட ஜெயிக்கிற மாதிரி டெக் அந்த ரேஸில் ஜெயிச்சிருவாருங்க. ஸோ பெர்ஃபெக்டாக அந்த ரேஸில் ஜெயிச்சிருவாரு. ஏன்னா அது தோத்துருவாரு தான் நினைப்பாங்க எல்லாருமே. பட் டெக் 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 டெக்னு சொல்லிட்டு எல்லாருமே கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ரெக்கருக்கும் ஒமேகாவுக்கு செம்ம சந்தோஷமாயிரும். சித்து வந்துட்டு இதை மானிட்டரில் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் தோத்துருவான் அவ்வளோதான் முடிஞ்சான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்குமே சர்ப்ரைஸ்டாக இருக்கும். அந்த சமயத்தில் டெக்குக்கும் அந்த மில்லேகா அப்படிங்கிற ஒருத்தனுக்கு வந்துட்டு கான்வர்சேஷன் போகும். இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன நம்மளுக்கு முழுசாக கன்வே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே மில்லேகி வந்துட்டு டீல் இஸ் டீல், நான் வந்துட்டு சித்தை விட்டுறேன்னு சொல்லி விட்டுருவாருங்க. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சித் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வெனிம் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் அப்செட், ஏன்னா ரேஸில் தோத்துட்டார்ல. அதனால சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா சுடலான்னு சொல்லி பார்ப்பார். அவங்க திரும்பி போகும்போது மில்லேகி வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவார். அண்ட் மில்லேகி வந்துட்டு நேராக நம்ம க்ளோன்ஸை கூப்பிட்டு இங்கே பாருங்க, உங்களோட லாயல்ட்டியை பார்க்கும்போது உண்மையாலுமே நல்லா தான் இருக்கு, நீ வந்த ஜெயிச்சு கொடுத்த ஓகே, பட் ஆனால் சித்தை வந்துட்டு முழுசாக நம்பாத, எப்பவுமே பின்னாடி ஒரு கண் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாரு. அப்போ அவங்க எதுவுமே அதுக்கு பேச மாட்டாங்க. ஒமேகா டெக்கி வெர்க்கரை கூட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் 4 முடியுது. ஸோ இந்த எபிசோடுமே கிட்டத்தட்ட மோர் ஆர் லைக் ஃபில்லர் எபிசோட் மாதிரி தாங்க. ஓகேங்களா? ஏன்னா வெர்க்கர் ஒமேகா வந்துட்டு ஏதோ ஒரு ஜங்க்யார்டில் வந்துட்டு ஒரு கம்ப்ரஸரை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒமேகா வந்து நிறையா சின்ன சின்ன பொருளெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அதில் வந்துட்டு ஓவலா பால் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அது எல்லாமே எடுத்துக்குவாங்க. இதுக்கிடையில் வந்துட்டு நம்ம ஃபி ஜியோனா அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க ஒரு 2 பேர்த்துக்கிட்ட. சும்மா நான் ஒரு சாகசம் பண்ணேன், இந்த மாதிரி அது வந்துட்டு கிராண்ட் பேர்ல் ஆஃப் நோவாக், அதை தேடிய ஒரு பயணம், அது எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரிலாம் சாகசத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம எக்கோ ஹண்டர் டெக் எல்லாமே என்ன ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கதை சொல்லிட்டு இருக்கா, இது எல்லாத்தையுமே அவங்க நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வெர்க்கர் வந்துட்டு கம்ப்ரஸ் எடுத்துட்டு வரது மட்டும் இல்லாமல் ஒமேகாவும் அவங்க கண்டுபிடிச்ச சில ரிலீக்ஸ் வந்துட்டு காட்டுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு குப்பையிலே இருக்க வேண்டியது, இது எதுக்கு இங்கே கொண்டு வந்து குப்பை போட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி டெக் கேட்கும்போது இல்லை அதில் என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், ஏன்னா எல்லாரோட கண்களுக்குமே வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சிடாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனோவா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஓவலாக இருக்கு இல்லையா, இது வந்துட்டு மோரலைக்கு ஏதோ காம்பஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு ட்ராய்டு இருக்கும் மேல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ராய்டு கிட்ட வந்துட்டு இது என்னன்னு சொல்லி பாரு அப்படி மாதிரி சொல்லி கேட்கும்போது அதில் இருக்கிற கோஆர்டினேட்ஸ் மார்க்கிங் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்துட்டு கேல்டா ட்ரைனரி சிஸ்டத்துக்கான ஒரு கோஆர்டினேட் இருக்கிற ஒரு காம்பஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது வந்துட்டு அன்சார்ட்டட், அதாவது இது எந்த ஒரு ஸ்டார் சிஸ்டத்துலையுமே வந்துட்டு குறிப்பிடல. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு மர்மமான விஷயங்கள் இருக்கும், அதனால நம்ம அங்கே போகிறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு ஸோ அவங்க பிளான் பண்ணி கிளம்பிடுவாங்க. ஒமேகாக்குமே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது, ஏன்னா அந்த கதைகளை பற்றி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டேயுமே ஒரு கதை சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க சும்மா. பட் ஒமேகா கிட்ட புதுசாக ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க, பிளேட் ஆஃப் ஜக்காட்டா பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கோஆர்டினேட்ஸ் வச்சுட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது அந்த இடமே வந்துட்டு ஒரு லைஃப்லெஸ்ஸாக இருக்குங்க, அங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஒரு காஞ்ச காடு மாதிரி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு காட்டு பகுதி கிட்ட அந்த ஒரு காம்பஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பீப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சவுண்டு கேட்கும்போது நம்மளது தெற்கு நோக்கி போக சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒமேகா வந்துட்டு அதை வாங்கிட்டு குடுகுடுன்னு ஓடுவாங்க. பட் ஆனால் அது ஒரு டெட் எண்ட்ல போய் நின்றும், பூரா பாறைகளாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே எப்படி போகிறது, மலையை சுற்றி போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ மலைக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாறையை நகர்த்துவாங்க. அங்கே இருக்கிற பாறையெல்லாம் சரிஞ்சு கீழே வந்துடும். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு மறைவான ஒரு பாதை இருக்கும், அந்த பாதைக்குள்ளே இவங்க போவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது கரெக்டாக தூரத்துலேருந்து ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சமயத்தில் உள்ளே போனதுக்கப்புறம் ஹண்டர் வந்துட்டு ஒரு எச்சிங்ஸ் வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு 1000 வருஷங்கள் பழமையானது, இல்லைனா அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெக் சொல்லும்போது ஜெனோவா சொல்லுவாங்க இது வந்துட்டு ஸ்கேரானாலோட மார்க்கிங்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க இருக்கிற அந்த சிஸ்டம், அந்த பிளானட் பேரை வந்துட்டு ஸ்கேரானால். ஸோ இதில் இருக்கிற ஒரு மவுண்டெயினில் வந்துட்டு ஒரு ஜடாய் சொல்லியிருந்தாராமா, ஒரு ஹார்ட் ஆஃப் த மவுண்டன் வந்துட்டு உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாராமா. அதுதான் வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஹால் மாதிரி ஒரு ரூமில் தான் இருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிம்பிள்ஸ் ஆர்டராக வச்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டோர் திறக்கும் போயிடலாம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஆர்டராக வந்துட்டு நம்ம ஜெனோவாவும் ரெக்கரும் பண்ணுவாங்க தான். பட் ஆனால் ஒரு பெரிய பாறை விழுந்துடும். பட் இருந்தாலும் அவங்க மேலே விழுகாது, தப்பிச்சிருவாங்க. பட் ஆனால் அந்த காம்பஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக பார்க்கும்போது அந்த ஒரு மார்க்கிங்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ஒளி படும்போது என்ன ஆகுனா ஒரு லைட் மாதிரி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே நீ என்ன பண்ண, என்னோட பீம் இருக்கு இல்லையா, லைட் பீம், அந்த டார்ச் இருக்குல்ல, டார்ச் வந்துட்டு அந்த காம்பஸ் சாட்டி அப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட் கொஞ்சம் பிரகாசமாக தெரியும். அப்போ நம்ம வந்துட்டு அந்த மார்க்கிங்ஸ் வச்சு கதவை திறந்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியே பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நியான் மாதிரி
மாதிரி இருக்கிற அந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க எப்படியோ வந்துட்டு பேட்டர்ன் வந்துட்டு கரெக்டாக வச்சு உள்ளே போயிடுவாங்க. ஸோ உள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த மெல் அப்படிங்கிற அந்த டிராய்டு மட்டும் வராது, அது வந்துட்டு பயந்து போய் வெளியிலே நின்றுக்கும். ஸோ இவங்க எல்லாருமே உள்ளே போவாங்க. பட் ஆனால் உள்ளே போகும்போது ஒரு கிரியேச்சர் நம்ம வெளியில் இருக்கும்போது பார்த்துச்சு இல்லையா, அது இவங்களை தாக்க ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் வெக்கர் வந்துட்டு அது கூட சண்டை போட்டு அதோட காதை வந்துட்டு பிச்சிருவாரு. பிச்சதுனால அது வந்துட்டு ஓடிடும். ஆனால் அந்த ஓடின சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாறைகள் வந்துட்டு இடிஞ்சு விழுகும் அந்த இடத்துல மேலே. அதனால வந்துட்டு நம்ம வெக்கர், டெக், எக்கோ தனியாகவும் இன்னொரு பக்கம் ஜெனுவா, ஒமேகா, ஹண்டர் 3 பேர் தனியாக வந்துட்டு பிரிஞ்சு போகிற சுச்சுவேஷன் வரும். அப்போ வெக்கர், டெக், எக்கோ வந்துட்டு சைடில் ஒரு பாதையை பார்ப்பாங்க. எனக்கு என்னமோ இது உங்களை லீட் பண்ணி தான் கொண்டு போக நினைக்கிறேன், இந்த வழியில் வரும், முடிஞ்சா சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் இவங்க வந்துட்டு முன்னோக்கி போயிட்டு இருப்பாங்க. முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு வட்டமாக ஒரு ரோட்வே மாதிரி இருக்கும், ஓகேங்களா, ரவுண்டாக. ஸோ அது வந்துட்டு ஹண்டர் வந்துட்டு பார்க்க நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போவார். பட் டக்குனு குழிக்குள்ள விழுந்துருவாரு. பட் இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் எகெயின் இங்கே ஏதோ மார்க்கிங்ஸ் இருக்குது அப்படிமா சொல்லிட்டு ஒமேகா வந்துட்டு பார்க்கறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அப்படியே சுற்றி பார்ப்பாங்க ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக அவங்க கையில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அது வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹாலோவாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அந்த ஒரு காம்பஸை வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்துட்டு அது உள்ளே இழுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வழியை வந்துட்டு உங்களுக்கு காட்டும். அதுக்கப்புறம் அந்த வழியை திறந்து அவங்க உள்ளே போகும்போது கரெக்டாக நம்ம வெக்கர், எக்கோ, டெக் அவங்களுமே வந்துட்டு சைட் வே வழியாக இவங்க கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. அண்ட் இவங்க திறந்து உள்ளே போகும்போது அந்த ஹார்ட் ஆஃப் த மவுண்டன் வந்துட்டு இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் திறந்து போகும்போது ஹார்ட் ஆஃப் த மவுண்டன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஜெனுவா போய் எடுத்துருவாங்க. எடுத்தோன்னு என்ன ஆகும் அப்படின்னா வழக்கம் போல் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்தோம்னா அப்படியே நிலமெல்லாம் அதிரும்லாம் அந்த மாதிரி அதிருது. இவங்க மேலே ஏதாவது கீழே வந்து சொல்லி நினைப்பீங்க. பட் ஆனால் கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாயிண்ட் மெக்கானிசம், ஒரு மெஷின். அது வந்துட்டு டக்குன்னு எந்திரிக்கும். அது எந்திரிக்கிறது இவங்களுக்கு தெரியாது, பட் ஆனால் நம்மளுக்கு தெரியாது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சௌரியன் ஷேப்டு மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த மவுண்டனை இடிச்சுக்கிட்டு எமர்ஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த மெல் அப்படிங்கிற அந்த டிராய்டு இருக்கு இல்லையா, அந்த டிராய்டை பார்த்து அது வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்துட்டு வெளியில் அப்சர்வ் பண்ணி சுட ஆரம்பிச்சிருங்க. அந்த டிராய்டுமே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் சரி ஓகே இது நம்மளுக்கு பிரச்சனையாக வந்துடும் போல, நம்ம வந்துட்டு திரும்பி அந்த ஹார்ட் ஆஃப் த மவுண்டன் வந்துட்டு அதிலே வச்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஒரு ஸ்பீஷியஸ் இவங்களை ஒரு கிரியேச்சர் அட்டாக் பண்ணிச்சு இல்லையா, அது வந்துடும். அது கூட சண்டை போட்டு இருக்கும்போது அந்த ஹார்ட் ஆஃப் த மவுண்டன் கீழே வந்துடும். அது வந்துட்டு ஜெனுவா எடுக்க போகும்போது எகைன் வந்துட்டு அந்த எனர்ஜி வந்துட்டு அந்த பெரிய மெக்கானிசம் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணும்போது எகைன் இவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அப்போ வெளியில் விழுகிற சுச்சுவேஷன் இருக்கும். பட் ஆனால் ஹண்டர் காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறம் அந்த கிரியேச்சருமே வந்துட்டு நம்ம வெக்கர் அப்படி சுற்றி தூக்கி எறியவும் கரெக்டாக ஹண்டரும் ஜெனோவாவும் வந்துருவாங்க அந்த இடத்துல. அப்புறம் கரெக்டாக அந்த ஹார்ட் ஆஃப் த மவுண்டனை கொண்டு போய் வச்சு ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜெயிண்ட் வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிரும். கரெக்டாக அவங்களோட ஷிப்பை வந்துட்டு அட்டாக் பண்ண போகிற சமயத்தில் அது ஆஃப் ஆயிரும். அந்த மெல்லுங்கிற ட்ரைடை முன்னாடியே கொண்டிருக்கும். பட் ஆனால் அந்த ஹார்ட் ஆஃப் த மவுண்டன் இருக்கு இல்லையா, இந்த முறை வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெக்கானிசத்தை ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுவுமே உருகிருங்க. ஸோ வாட் எவர் இவங்களோட மிஷன் வந்துட்டு இங்கே வந்தது ஃபெயிலியராக தான் போச்சு, எது நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நம்மளுக்கு ட்ரெஷருக்கு ஆகாது போல. ஃபர்ஸ்ட் ட்ரெஷர் எடுக்க போனோம், இம்பீரியல் கிட்ட மாட்டிக்கிட்டோம். ரெண்டாவது ஒரு ப்ரொஃபஷனலை கூட்டிட்டு ட்ரெஷர் எடுக்கிறக்காக வந்தோம், இங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு 0 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பட் ஆனால் ஆப்டிமிஸ்டிக்காக வந்துட்டு ஒமேகா சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த லெஜெண்ட் இவங்க சொன்ன அந்த ஸ்கேரா நாள் வந்துட்டு உண்மைதானே, அது பொய் இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஒமேகா சொல்லும்போது அதுக்கு ஜெனோவா வந்துட்டு உன்னோட ஆட்டிடியூட் கரெக்ட் அப்படிமா சொல்லிட்டு அவங்க முன்னோக்கி போவாங்க. சரி ஓகே இனி அடுத்து வந்துட்டு நம்ம வேட்னேக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேட்னேவா அது எதுக்கு அப்படிங்கிற சொல்லி கேட்கும்போது அங்கே வந்துட்டு ஒரு பழங்கால கெலைஸ் இருக்கு, அது வந்துட்டு எல்விஸ் அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்துக்குரியது அப்படி மாதிரி எகைன் கதை சொல்லிட்டு இருக்க. ஒமேகா வந்துட்டு ஆஹா அருமை அப்படிமா சொல்லிட்டு அப்படி ஆச்சரியமா கேட்டு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹண்டர் இனி எத்தனை கதையாக சொல்ல போறா அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. ஸோ இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறது வந்துட்டு பேட் பாய்ஸ் வந்துட்டு எங்கே போறாங்க அப்படின்னா ஒரு வேன்கார்ட் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போறாங்க. அதுல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு ஃபோர்ஜ்டு செயின் கோட்ஸ் வந்துட்டு விற்கிற கதை வந்திருக்காங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு இல்லீகலா ஸ்மகிள் பண்ண முடியாது, அதனால வந்துட்டு பார்த்து நடந்துக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு தான் எக்கோ ஒமேகா வந்துட்டு நீங்க ஷிப்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹண்டரும் மற்றவங்க எல்லாருமே போவாங்க. ஒரு டிராய்டு தான் வந்துட்டு இவங்க கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ அந்த டிராய்டு தான் வந்துட்டு ஆக்சிஸோட லீடர். ஸோ இந்த செயின் கோட்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற சொல்லும்போது இல்லை நான் வந்துட்டு வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற சொல்ல இது நானா வந்துட்டு உருவாக்குனது, ஈஸியாக நீங்கள் வந்துட்டு எம்பேரை ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், நான் வெரிஃபை பண்ணுன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கடையில் ஒமேகா வந்துட்டு எக்கோ கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு என்னமோ இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ சரியில்லைன்னு சொல்லி தோணுது. ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது, நான் எதுக்கு ஷிப்பை ரெடியாக வைக்கிறேன், அப்பதான் டக்குன்னு போக முடியாதோ இருந்தாலும் அப்படிங்கிற சொல்லி எக்கோ வந்துட்டு ஷிப்பை ரெடி பண்ணுறக்கா போயிடுவாரு. அந்த சமயத்தில் ஒமேகா வந்துட்டு ஒரு ஊக்கி கத்திட்டு இருக்கிற சத்தம் வந்து கேட்கும். அது என்னன்னு சொல்லி பார்க்கறக்கா போகும்போது 2 டிராய்ட்ஸ் வந்துட்டு எலக்ட்ரோ ஸ்டாஃப்ஸ் வச்சு அந்த ஊக்கியை வந்துட்டு தாக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குட்டி ஊக்கியை நம்ம வந்துட்டு முன்னாடியே பார்த்துருப்போம் க்ளோன் வார்ஸ்ல. ஒமேகா வந்துட்டு அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு மனுஷியே நீ வந்துட்டு எங்க விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஊக்கி வந்துட்டு அவங்க அடிச்சு போட்டுருது. அண்ட் ஒமேகாமே இன்னொரு டிராய்டு வந்துட்டு அடிச்சு போட்டு ஊக்கி வந்துட்டு காப்பாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் எகைன் நிறைய டிராய்ட்ஸ் சொல்லும்போது இவங்க போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஒளிஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் வந்துட்டு ஊக்கியும் ஒமேகா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் தப்பிப்பாங்க. அப்போ எக்கோ வந்துட்டு போலான்னு சொல்லும்போது இல்லை அவங்க வந்துட்டு இவங்க காயப்படுத்துறாங்க, இங்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற சொல்லிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு எக்கோ அண்ட் ஒமேகா சேர்ந்து சண்டை போட்டுருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த விஷயம் அங்கே பேரம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா பிசினஸ் விஷயமா, அந்த டிராய்டுக்கு தெரிய வரவும் சரி நான் போய் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு டிராய்டு போயிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்போ நம்ம டெக் வந்துட்டு அந்த பிளாஸ்டர் சத்தத்தை கேட்கும்போது ஒன்று நம்ம எக்கோவா இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு ஒமேகாவா இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ஒமேகா தான் அப்படிமா சொல்லிட்டு சொல்லும் போதே கரெக்டாக இங்கே பாருங்க எனக்கு பிரச்சனை, எனக்கு ஆட்கள் தேவை அப்படிமா சொல்லிட்டு எக்கோவும் ஒமேகாவை சொல்லுவாங்க. அதனால வந்துட்டு இவங்க எகைன் வந்து ஹெல்ப் பண்ணுறக்கா போயிடுவாங்க. ஹெல்ப் பண்ணுறக்கா போகும்போது ஸோ எல்லாருமே கூட்டமாக அப்படியே சுத்து போட்டு
டிஃப்ரெண்ட் இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹண்டர், டெக், அதுக்கப்புறம் ரெக்கர் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் எக்கோவோ, ஒமேகா அண்ட் ஊக்கி இருக்கும். ஸோ நடுவில் வந்துட்டு ட்ராய்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் அந்த சமயத்தில் தான் வந்துட்டு ஒரு செம்ம ட்விஸ்ட், சரியான சீனு. ஏன்னா ரொம்ப நேரமாக வந்துட்டு ஜடாய்களை பார்க்கவே இல்லையா, டக்குன்னு ஜடாயை பார்க்கும்போது எனக்கு புல் எரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அந்த ஊக்கி வந்துட்டு டக்குன்னு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த ட்ராய்டு கிட்ட அதோட லைட் சேவர் இருக்கும், அதை எடுத்து நிற்கும் போது எல்லாருமே மிரண்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சண்டை போட்டு அங்கிருந்து ஷிப்பில் தப்பிச்சிருவாங்க. பட் ஆனால் அந்த ஊக்கிக்கு வந்துட்டு க்ளோன்ஸை பார்த்து பயம். ஏன்னு தெரிஞ்சிருக்கும், ஆர்டர் 66. ஸோ அந்த ஆர்டர் 66 என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக ஒரு ஹிஸ்ட்ரியாக போட்டிருப்போம், ஒரு 40 நிமிஷத்துக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது ரீசெண்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு நான் ரீவாச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருப்பேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ ஷிப்பில் தப்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்டில் அந்த ஊக்கி வந்துட்டு பயத்தில் தான் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே க்ளோன்ஸ் அப்படிங்கனால நம்பிக்கை இல்லை. பட் ஒமேகா வந்துட்டு சாப்பாடு கொடுக்கறக்கா போவாங்க, அவன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு க்ளோன்ஸை பார்த்து கோவப்படுவான். அவன் கோவத்தில் நியாயம் இருக்கு. பட் ஆனால் நாங்கள் வந்துட்டு மற்ற க்ளோன்ஸ் மாதிரி கிடையாது, நாங்கள் அந்த ஆர்டர் 66 ஃபாலோ பண்ணவும் கிடையாது, ஏன்னா டிஃபெக்டிவ் க்ளோன்ஸ் தானே அப்படின்னு சொல்லவும் அவங்க சொல்ற உண்மை சொல்லி ஒமேகா சொல்ல நம்ம ஊக்கி வந்துட்டு நம்பிடும். நம்பினதுக்கு அப்புறம் வந்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது கஞ்சி அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு ஊக்கிஸ்ல பேசும். அதுக்கப்புறம் டெக் வச்சும் அதே சமயம் ஹண்டருக்கு கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் ஊக்கி வந்துட்டு தெரியும். ஸோ அதனால வந்துட்டு அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இவ்வளோ சின்ன வயசுல நீ சர்வே பண்ணி சொல்லிட்டு தெரியல, பட் ஆனால் நீ பண்ணது உண்மையாலுமே தரமான செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ எங்கே போகணும்னு சொல்லி கேட்கும்போது நான் என்னோட ஹோம் வேர்ல்டான கஷிக்கு தான் போயிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் வந்துட்டு என்னை வந்துட்டு பிடிச்சி கூட்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் நான் கஷிக்கில் எந்த கிராமத்தை சேர்ந்தோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவார். ஸோ கஷிக்கு போய் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஆனால் இப்போ வந்துட்டு கஷிக்கு வந்து இம்பீரியல் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு ஜடாய்க்கு அது சேஃப் கிடையாது. அந்த மாதிரி எக்கோ சொல்லுவாங்க, ஜடாயா இருக்கிறதே சேஃப் இல்லை தான், எங்கே போனாலுமே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அந்த சின்ன பையனை உடனும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பி கஷிக்கு போவாங்க. ஆனால் போகும்போது அங்கே ஏதோ பிரச்சனை, ஏதோ டீஃபாரஸ்டேஷன் மாதிரி நிறைய புகை மண்டலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க அப்படியே இறங்கி காட்டு வழியில் போயிட்டு இருக்கும்போது நெட் கேஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷிஸை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதோட நெஸ்ட்டில் தான் வந்துட்டு பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு எல்லாரும் தாக்கறக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஊக்கி கஞ்சி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நீங்கள் தாக்குற வரைக்கும் அதுக்கு தாக்காது அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி நாங்கள் வந்துட்டு த்ரெட் கிடையாது அப்படிங்கிற சொல்லி நம்ப வச்சு முன்னோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது டிராண்டோஷன்ஸ் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. யாரோ ஒரு ஊக்கியை வந்துட்டு பிடிச்சி வச்சிருப்பாங்க. பிடிச்சி வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கமாண்டருக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவன் பேர் வந்துட்டு வெனோமோர் அப்படிங்கிற ஒரு கமாண்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாங்கள் இன்னொரு அந்த கார்வ்டு ஸ்டோன்ஸை வந்து பார்த்துருக்கோம், அது என்ன பண்ணுறதுக்கு மாதிரி சொல்ல அதை வந்துட்டு சாம்பலாக்குங்க அப்படி மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ அந்த பிடிச்சி வச்சுக்கிற ஊக்கி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் சண்டை போடும். பட் இருந்தாலும் அந்த ஊக்கி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கல்வெட்டுக்கள் மாதிரி இருக்கிறத வந்துட்டு எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம கஞ்சிக்கு டென்ஷன் ஆயிரும். ஸோ நேரடியாக போய் தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம க்ளோன்ஸும் சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. தாக்க ஆரம்பிச்சக்கப்புறம் சுற்றி நெருப்பு எரிச்சிட்டு இருக்கும். அந்த நெருப்பு எல்லாத்தையுமே அணைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த காப்பாற்றின அந்த ஊக்கி இருக்காருல்ல, அவர் போயிட்டு ஆட்களை கூட்டு வந்துடுவாரு. ஆட்களை கூட்டு வரது மட்டும் இல்லாமல் நேராக நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிடுவாங்க. அந்த கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த ஊக்கிஸோட சீஃபான யானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. இவன் வந்துட்டு ஒரு சின்ன பையன் தான், இவனை தனியாக விட்டுற முடியாது, நாங்கள் வந்ததுக்கான காரணம் இவனை விட்டுறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் இவன் எந்த கிராமத்தை சேர்ந்தோன்னு சொல்லி தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு என்ன பேசினேன்னு சொல்லி தெரில. பட் ஆனால் ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட சேர்ந்து நைட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் இதுக்கிடையில் வந்துட்டு ஒரு சீன் நல்லா இருக்கும். நீங்கள் வந்துட்டு எம்பையரான்னு சொல்லி கேட்குற மாதிரி கேட்கும்போது நாங்கள் ரிபப்ளிக் சோல்ஜர்ஸ் எம்பையருக்காக வேலை செஞ்சவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யா ட்ரூ தானே. இதுக்கிடையில் வந்துட்டு கமாண்டர் வெனோமோர் வந்துட்டு கொஞ்சம் டிராண்டோஷன்ஸையும் அதே சமயம் ஸ்டாம் ட்ரூப்பர்ஸ் கூட வருவான். வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு லைட் சேவரோட மார்க்கிங்ஸ் கொஞ்சம் இருக்குமா, டேங்க்ல வந்துட்டு டேமேஜ் ஆனது, அதை பார்த்தா இங்கே ஒரு ஜடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதனால உக்கீஸோட எல்லா ஹட்டையும் தேடுங்கடா, அந்த ஜடா எனக்கு உயிரோட வேணும் அப்படிங்கிற சொல்லிட்டு கிளம்புவாங்க. பட் ஆனால் இது வந்துட்டு நீங்கள் இம்பீரியலுக்கு சொல்ல வேணாம், நான் தான் அவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் இவங்க போகும்போது இந்த விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்களாமா, நம்ம வந்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி இந்த யானா சொல்லும்போது இல்லை நான் உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறேன், நீங்கள் எங்களுக்காக நிறையா பண்ணியிருக்கீங்க, நாங்களும் உங்களுக்காக ஏதாவது பண்ணணும், ஒரு காலத்தில் நம்மளால சேர்ந்த வேலை செஞ்சோம் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து சண்டை போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனால் சமயத்தில் கஷிக்கில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்புறாங்க. இந்த உலகம் வந்துட்டு மரங்களால் ஆனது, மரங்கள் தான் வந்துட்டு இந்த உலகத்தை காப்பாத்துது. ஸோ தே ஆர் லிவிங் திங்ஸ் தானே இல்லைனாலுமே. ஸோ அது கிட்ட போயிட்டு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பிளான் தான் சொல்லுங்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கிஸ் எல்லாருமே போய் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மரத்துக்கிட்ட வந்துட்டு பிளான் இருக்காம அப்படின்னு சொல்லி அந்த மரத்தோட பிளானை வந்துட்டு பயன்படுத்தி இவங்க வந்துட்டு அந்த ட்ரூப்பர்ஸையும் டிராண்டோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஒரு நெஸ்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீஷிஸை பார்த்தோம் இல்லையா, அந்த நெஸ்ட்டுக்கு வந்துட்டு எப்படியோ வந்துட்டு வர வச்சிருவாங்க. வர வச்சதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பேர் மாட்டிக்குவாங்க, அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் சண்டை போட்டிருப்பாங்க. சில ஊக்கிஸ் எல்லாமே சாவாங்க தான். பட் ஆனால் கடைசியாக வந்துட்டு அந்த கமாண்டர் வெனோமார் இருக்கான் இல்லையா, அவனும் நம்ம கஞ்சி வந்துட்டு சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போடும்போதுமே வந்துட்டு அந்த ஒரு நெட் கேஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுங்க வந்து கஞ்சிக்கும் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த வெனோமார் வந்துட்டு சிலந்தி கூடு மாதிரி வந்துட்டு போட்டு அவனை தூக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒமேகா கஞ்சி 2 பேருமே சேஃப். அண்ட் எல்லாருமே வந்துட்டு மற்ற ஊக்கிஸோட சேர்ந்து நிறைய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்துட்டு காட்டுத்தீ பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையுமே அணைச்சிருவாங்க. அணைச்சதுக்கப்புறம் வந்துட்டு யானோட வில்லேஜில் நம்ம ரெக்கரோ எக்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரிங்க் வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்கோ குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு, பட் நல்லா தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருப்பாரு. அண்ட் நம்ம ரெக்கர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஊக்கிஸ் கூட சேர்ந்து ஊக்கிஸ் மாதிரியே கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த கிட்ஸ் 2 பேருமே கஞ்சி அண்ட் ஒமேகா 2 பேருமே அந்த வ்ரோஷியர் ட்ரீ, அந்த ட்ரீயோட பேர் வந்து வ்ரோஷியர், ஓகேங்களா. ஸோ அதுக்கிட்ட மெடிடேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹண்டர் அதை பார்த்து தான் இருப்பாரு. அந்த சமயத்தில் அவங்க எல்லாருமே குழந்தைங்க தான், பட் ஆனால் அவங்க இந்த உலகத்தில் இந்த கேலக்சியில் இருக்க வேண்டியங்களே கிடையாது அப்படி மாதிரி சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க, ஏன்னா குழந்தைகள் விளையாடணும், ஆனால் இங்கே சண்டை போட்டுருக்காங்க போரில், அதனால வந்துட்டு கவலையோட தான் சொல்லுவார். அப்போ யானை சொல்லுவாங்க, அந்த மரம் வந்துட்டு அவங்க போனால் அழுகும், திரும்ப வந்தால் சந்தோஷப்படும். எப்படி அந்த குழந்தை வந்துட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு புது பாதை கிடைக்கும், புது வீடு கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்லும்போது நானும் அதை தான் நம்புறேன். ஆனால் அது ஒரு போர்ல இருந்து ரொம்ப தூரமான ஒரு வீடாக இருக்கணும் அப்படி மாதிரி சொல்ல அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு ஜடாய் காட்டியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஹண்டரோட நீட் என்ன, ஸோ இந்த குழந்தைங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும், விளையாடணும், இந்த மாதிரி வீர செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிற வயசு கிடையாது, விளையாடுற வயசு. ஸோ குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும், போர் கண்ணில் படக்கூடாது, போர் இல்லாத ஒரு உலகத்தில் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஏன்னா இன்னொரு பிளட் ஷெட் வந்துட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாருங்க. ஒரு அருமையான டெஸ்ட் தான். இந்த எபிசோடு 7 வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தோட தான் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அந்த ரேம்பேட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த செனேட் ஹாலில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே பதிவு பண்ணுறான். க்ளோன்ஸ் வந்துட்டு மொத்தமாக டிஸ்கன்டினியூ பண்ண போகிறோம், அதாவது க்ளோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்துட்டு மொத்தமாக தூக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கான பில்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் க்ளோன் ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு மொத்தமாக டீகமிஷன் ஆகிட்டு ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் செனட்டில் எல்லாருமே இதை ஆதரிப்பாங்களா? இல்லை. ஸோ செனட்டர் சூச்சி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்துட்டு இதுக்கு எதிராக வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா க்ளோன்ஸும் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி மனுஷங்க தான். கெலாக்டிக் ரிபப்ளிக்கோட ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே வந்துட்டு ஒரு ஒர்க் முடிச்சுட்டு அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கான பென்ஷன் எல்லாமே கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு க்ளோன்ஸுக்கு கிடைக்கணும். ஏன்னா அவங்க ட்ராய்ட்ஸ் கிடையாது, அவங்க மனுஷங்க, அவங்களுக்கும் சிந்திக்கிறதுக்கும் வாழ்றதுக்கும் ஒரு நேரம் இருக்குது, ஒரு காலம் இருக்குது, தகுதி இருக்குது. அவங்களை நீங்கள் வந்துட்டு ஒரு பொருளாக பார்க்குறது தப்பு அப்படி சொல்லிட்டு போராடுவாங்க. ஆனால் செனட்டில் இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே வந்துட்டு 2 க்ளோன்ஸ் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, அட்மிரல் ரேம்பர்ட் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை மறைக்கிறான். ஏன்னா கமினோயனில் நம்ம தான் வந்துட்டு மொத்தமாக போய் அந்த கமினோவையை அழிச்சோம், ஆனால் அது வந்துட்டு புயல்னால அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிட்டான். இந்த விஷயத்தை நான் வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்ல போகிறேன், எங்களுக்கு நியாயம் வழங்கி கொடுங்க, இல்லைனா மக்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ரேம்பேட்டை மிரட்டியிருக்கேன் அப்படி மாதிரி ஒரு க்ளோன் சொல்லியிருப்பான். அந்த க்ளோனை போட்டு தள்ளியிருப்பாங்க. பட் ஆனால் அவன் கூட இருக்கிற க்ளோன் ஒருத்தர் இருப்பான், ஸ்லிப்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தப்பிச்சிருப்பான். ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, செனட்டர் சூச்சி கிட்ட இந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுவான். பட் ரேம்பர்ட் வந்துட்டு இந்த ஒரு ஸ்லிப் அப்படிங்கிற அந்த க்ளோனை வந்துட்டு தேடிட்டு தான் இருப்பான். பட் ஆனால் அப்படி தேடுதல் வேட்டையில் இருக்கும்போது தான் ஒரு பவுண்டி ஹண்டருமே வந்துட்டு இவங்களை தேடிட்டு இருப்பான். பட் ஆனால் பவுண்டி ஹண்டர் கிடையாது, மோர் ஆர் லைக் அசாஸ். பட் ஒன்ஸ் வந்துட்டு சூச்சி கிட்ட இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்லிப்பை வந்துட்டு போட்டு தள்ளிடுவாங்க. பட் ஆனால் இன்னொரு பக்கம் அந்த சூச்சியும் அவன் கொள்றதுக்காக வருவான். பட் ஆனால் அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு சூச்சியை காப்பாற்றுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம கேப்டன் ரெக்ஸ். அப்போ தான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தெரிய வருது. என்னன்னா, ரெக்ஸ் வந்துட்டு தனியாக வந்துட்டு இந்த மாதிரி க்ளோன்ஸ் எல்லாருமே இம்பீரியல் விட்டு வெளியில் வந்தவங்க எல்லாத்தையுமே தனியாக கொண்டு போய் வச்சு ஒரு சின்ன சர்டைன் டீம் வந்துட்டு நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே சமயம் இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய க்ளோன்ஸ் வந்துட்டு சொல்லாம கொள்ளாம போயிடுறாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ரெக்ஸ் கிட்ட தான். பட் இவங்களை துரத்திட்டு வந்த ஹண்டர் இருக்கான் இல்லையா, அவனுமே ஒரு க்ளோன் தான். அவனுமே வந்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இங்க பாரு, நீ ஜெயிக்க போறது கிடையாது, உங்ககிட்ட ரொம்பவே படைகள் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைனைடை சாப்பிட்ற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் வந்துட்டு கடிச்சு அவன் வந்துட்டு இறந்துருவான். பட் ஆனால் ஸ்லிப்புங்கிற ஒருத்தன் சொல்லியிருப்பான், நாங்கள் கடைசி அங்கே கொண்டு போன ஷட்டில் வந்துட்டு ஒரு டேட்டா லாக் இருக்கும், அதை எடுத்தினாலே போதும், கடைசியாக நாங்கள் கம்யூனல் இருந்திருக்கோம், ரேம்பாட் சொல்லி நான் தான் வந்துட்டு ஷட்டில் ஓட்டினேன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் எடுத்துருங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும். யார் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம க்ளோன் ஃபோர்ஸ் 99 கூப்பிடுவாங்க. ஸோ நேராக காரசாட்டுக்கு வர வச்சு அங்கே இருக்கிற பிரச்சனையை வந்துட்டு சொல்லி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம க்ளோன்ஸுக்கு நம்ம தேவை அப்படின்னு சொல்லி புரிய வச்சு நம்ம க்ளோன் ஃபோர்ஸ் 99 வந்துட்டு அந்த ஷட்டிலில் போயிட்டு அந்த ஒரு டீட்டெயில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னிலையிலையும் நம்ம செனட்டர் சூச்சி வந்துட்டு ஒமேகாவோட ஹெல்ப்போட அந்த டீட்டெயிலை கொண்டு வந்து காட்டுறது மட்டும் இல்லாமல் அங்கே ஆர்கானோவுமே இருப்பார். இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஏன்னா பெயில் ஆர்கானாக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒமேகாவை தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே இன்டர் கனெக்டடாக இருந்திருக்காங்க, இவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்க்கும்போது ஆஸ் அ ஸ்டார் வார்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மூவியோட பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் போது புதுசாக இருக்குங்க. ஸோ ஒமேகாங்கிற ஒரு கேரக்டர் இந்த இடத்துல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒமேகாங்கிற கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், அதை வச்சு தான் வந்துட்டு ஸ்டோரி நகர்ந்துட்டு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு தெரியும். சரி ஓகே. பட் ஆனால் கடைசியில் ரேம்பாட்டோட உண்மையை வந்துட்டு வெளிப்படுத்தணும்னு எல்லாருக்குமே கடுப்பாயிரும். ஆனால் அந்த சமயத்தில் தான் ஒருத்தரோட என்ட்ரி, வேற யாரும் கிடையாது, நம்ம எம்பரர் பால்பட்டின் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கேவலமான துரோகத்துக்கு ரேம்பாட் வந்துட்டு கைது பண்றோம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, என்னடா பால்பட்டின் வந்துட்டு நல்லது பண்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துலயுமே வந்துட்டு தனக்கு அட்வான்டேஜா தான் வந்துட்டு அதை மாத்துறான் இந்த ஒரு தீர்ப்பை. ஏன்னா க்ளோன்ஸ் வந்துட்டு நம்ம எது சொன்னாலும் செய்யறாங்க, அவங்களோட குடும்பத்தை அவங்களே வந்துட்டு அழிக்கிறாங்க. ஸோ அதனால க்ளோன்ஸுங்கிற ஒருத்தவங்க வந்துட்டு மொத்தமா நிராகரிச்சுட்டு நம்ம இனிமேல் மக்கள் எடுக்க போறோம் ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருவாரு. இதனால என்னதான் நிறைய பேருக்கு ரேம்பாட்டை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தாலும் க்ளோன்ஸை மொத்தமா வந்துட்டு தூக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அப்செட்டை தான் கொண்டு வந்து விடுது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து எக்கோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, க்ளோன்ஸுக்கு வந்துட்டு சேஃப்டி வேணும் அப்படிங்கிறக்காக ரெக்ஸ் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளோன் ஃபோர்ஸ் 99 விட்டுட்டு இவர் ரெக்ஸ் கூட போயிடுவாரு. அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு நம்ம ஒமேகாக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். ஏன்னா ஒமேகா எப்பவுமே அவங்க வந்துட்டு ஒரு குடும்பமாக தான் பார்த்தாங்க, அந்த ஒரே காரணம். சரி, அது தொடர்ந்து எக்கோ இல்லாமல் அவங்களோட அடுத்த மிஷன் எபிசோட் 9ல் சித்துக்காக ஒரு மிஷனுக்காக போயிருப்பாங்க. இப்சியத்தை வந்துட்டு மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறக்காக. ஆனால் அதை வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களோட மாடர் வந்துட்டு யாரோ திருடிட்டு போயிடுவாங்க. அதை வந்துட்டு மீட்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி மீட்கும் போது வந்துட்டு இவங்க ரொம்பவே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இப்சியத்தை வந்து பார்ப்பாங்க. அதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதையுமே எடுக்கும்போது ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. பட் அதுலேருந்து எப்படி அந்த இப்சியத்தை யூஸ் பண்ணியே தப்பிச்சு வரும்போது ஒரு கைவிடப்பட்ட ஸ்பேஸ் போட்டிருக்கும். அதில் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பீடர் ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஷிப்போட சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஷிப்பில் ஒரு டிராய்டு இருந்திருக்கும். அந்த டிராய்டோட சிக்னல் வச்சுட்டு இந்த
ஷிப் வந்துட்டு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரெடி பண்ண ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஆனால் அந்த ஷிப் எடுத்துகிட்டு போனது ஒரு சின்ன பையன். அந்த ஊர் அந்த ஒரு இடத்த வந்துட்டு அந்த மைன் ஏரியா வந்துட்டு கண்ட்ரோலாக மோக்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட கொண்டு போய் ஷிப்பை கொடுத்து அவன் வந்துட்டு அதுக்கு பரிசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி தாங்க கொடுப்பான். ஆக்சுவலி அந்த மோக்கோ அப்படிங்கிற வந்துட்டு நிறைய பேர் அடிமையை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு நல்ல பேர் சம்பாரிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்மியான அளவு தான் சாப்பாடு கிடைக்கும். கிட்டத்தட்ட மனுஷங்களை அடிமை மாதிரி வச்சு அங்கே ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லா. அதனால தான் இந்த பையன் வந்துட்டு கிடைச்செல்லாம் திருட்டு வந்து கொடுத்து நல்ல பேர் எடுக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்கான். பட் ஆனால் இவங்க ஷிப்பை திருப்பி கேட்கறக்கா போவாங்க. அந்த பையனுமே வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களை மாட்டி விட்டோம் அப்படின்னா அந்த மோக்கோ அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு வந்து நல்ல சாப்பாடு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா இவங்களை மாட்டும் விட்டுருவாங்க. ஆனால் மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல இப்சியம் வந்துட்டு தீந்து போல நிறையாவே இருக்கு, நிறைய அவன் சம்பாரிச்சுக்கிறான். ஆனால் உங்ககிட்ட வந்துட்டு பொய்யா சொல்லி அவங்க எல்லாத்தையுமே அடிமையாக வச்சு நிறைய வந்துட்டு வேலை வாங்கி அவன் வந்துட்டு அவனோட கஜனாவை நினைச்சிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா சில டேட்டாஸ் வந்துட்டு எடுக்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சொல்லிடுவாங்க. இதனால ஊர் மக்கள் எல்லாமே வந்துட்டு அவனுக்கு எதிராக திரும்புறது மட்டும் இல்லாமல் அவனையும் அடிச்சு போடுவாங்க. அதுக்கப்புறம் அவனையும் வந்துட்டு அந்த இப்சியத்தோட மைண்ட்குள்ளேயே உள்காட்டி சாகடிக்கிறது மட்டும் இல்லாமல் அண்ட் கடைசியாக ஷிப்பும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுக்கு வந்துட்டு ரேஷன்ஸ் அவங்களுக்கு வேணுங்கிற அளவு எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. நடுவில் சித்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க தான். பட் ஆனால் சித்து வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா தான் பேசிட்டு விட்டுருப்பாங்க. பட் அந்த 2 எபிசோட் 9, 10 இதோட ஆர்க்கில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வரும். என்ன அப்படின்னா ஒமேகா வந்துட்டு ஃபேமிலியாக பார்க்குற விஷயத்தை டெக் வந்துட்டு பார்த்துருக்காரு. பட் ஆனால் அவரால் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட இன்ட்ரோவர்ட் மாதிரி தான். அவர் டெக்னிக்கலாக பேசுவதை தவிர்த்து மனசார பேசவே மாட்டார். பட் நம்ம எல்லாருமே ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம ஒமேகா வந்துட்டு டெக்கு கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒமேகாவுக்கும் டெக்குக்கு ஒரு விஷயம் வந்துட்டு புரியும். இந்த மாதிரி எம்பேர் மட்டும் பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி மோக்கோ மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க, இவங்களெல்லாம் தாண்டி வந்துட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லும்போது எப்படி இவங்களை மாதிரி ஆளுங்க இருக்காங்களோ அதே மாதிரி நம்மள மாதிரி ஆளுகளும் இருப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த எபிசோட் 10 வந்துட்டு முடியும். அண்ட் எபிசோட் 11ங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போது. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ எபிசோட் 11 வந்துட்டு ஸ்டார்டிங்கே ஒரு க்ளோன் கமெண்ட்டாவை ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்து அட்டாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் நேரம் வந்துட்டு நம்ம ஷிப் வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நலாசே கிட்ட போய் ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க எதுக்கு நலாசே கிட்ட பேச போறாங்க? அந்த க்ளோனோட டாக்டர் அண்ட் இம்பீரியல் டாக்டர் அந்த இம்பீரியல் ட்ரூப்பர்ஸ் எல்லாமே எதுக்கு வந்துட்டு நலாசே கிட்ட பேச போறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் நலாசே என்ன பண்றாங்க அப்படின்னா என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் அதை தொடர்ந்து வந்துட்டு அந்த ஷிப்பை தேடி போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் சித்துமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷிப் வந்துட்டு ஸ்டாண்ட் ஆயிருக்கு, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, அதுல ரேஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம 50-50 பிடிச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓ இம்பீரியல் ட்ரூப்பர்ஸ் போறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க போயிருவாங்க. போறது மட்டும் இல்லாம அங்க ஒரு கிரியேச்சர் கண்டுபிடிப்பாங்க. அந்த கிரியேச்சர் வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். அதை வேற வந்துட்டு அவங்க ஷிப்ல இருந்து வெளியில அனுப்பிச்சுட்றாங்க. அது ஊருக்குள்ள போயிட்டு அது எலக்ட்ரிசிட்டியை சாப்பிட ஆரம்பிச்சிடும். பவர் சோர்ஸ் எல்லாமே அதுக்கு வந்துட்டு உணவா இருக்கும். இது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம ஒமேகா வந்துட்டு எனக்கு வந்துட்டு கம்யூனோயன் டெக்னாலஜி பத்தி கொஞ்சம் தெரியும், நலாசே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வந்துட்டு சில விஷயங்கள் மறைச்சிருக்காங்க. ஸோ அந்த மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் ஒண்ணுதான் இருக்கான்னு சொல்லிட்டு டெக்கும் நம்ம ஒமேகா வந்துட்டு அது என்னன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுவாங்க. க்ளோன் வார்ஸ்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேச்சர் வந்திருக்குங்க, பயங்கரமாக இருந்திருக்கும். அந்த கிரியேச்சர் வந்துட்டு கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறம் வந்துட்டு இதை வச்சு நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பரர் பால்படைன் வந்துட்டு ஒரு பிளானை பண்ணியிருப்பாப்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே கிரியேச்சர் தான் இந்த கிரியேச்சர். ஸோ க்ளோன் வார்ஸ் 7 சீசனுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இவன் முன்னர்ந்து விட அதை வச்சு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது பவர் சோர்ஸை சாப்பிட வளரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பவர் சோர்ஸ் சாப்பிட்டு ரொம்பவே வளர்ந்துடும். பட் ஆனால் இவங்கனால வந்துட்டு தாக்குதல் பண்ண முடியாது. பட் ஆனால் எப்படியோ அந்த இடத்துல ட்ரூப்பர்ஸ் வந்து அதை வந்து எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி கொடுத்து அதை பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க தான். பட் அந்த சமயத்தில் நம்ம ஆளுகளுமே வந்துட்டு அவங்க துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. பட் நம்ம ஆளுங்க தப்பிச்சதுக்கப்புறம் வந்துட்டு சில விஷயங்கள் இவங்களுக்கு எல்லாமே குழப்பமாக இருக்கும். இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம நினச்சி பார்க்குறத விட வந்துட்டு எம்பேர் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா க்ளோன்ஸ் வந்துட்டு மொத்தமாக வேணான்னு சொல்லி நினைக்கிறதுக்கான காரணம் அவங்க அழியணும்னு கிடையாது, அவங்கள அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக க்ளோன்ஸ் உருவாக்க போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ மேன்லோரியனில் இதை தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. க்ளோன்ஸை வந்துட்டு உற்பத்தி பண்ணுறது நிறுத்திட்டாங்க. பட் எப்படி இவங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு சீனில் வந்துட்டு போயிருக்கும் இல்லையா. ஸோ பார்த்தீங்களா விதை எங்கிருந்து இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உருவாக்கி அவங்கள கையாளணும்னு சொல்லி பார்க்குறாங்க. என்னடா பண்ண போறீங்க ஃபியூச்சரில் ஸ்டார் வார்ஸ் பயங்கரமாக பெருசாக பிளான் பண்ணுற மாதிரி இருக்கேடா, நீங்கள் திடீர்னு அந்த படத்தையோ எதையோ ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு இந்த பேட் பட்ஜெல்லாம் பார்க்காதவனுக்கு ஒன்றுமே புரியாதுடா. சரி விடுங்க, நம்ம சேனலை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு. பட் ஆனால் ஹண்டருக்கு இந்த விஷயம் வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். ரெக்ஸுக்கிட்டி எக்கோகிட்டி இந்த ட்ராக் மொத்தமாக அமுச்சு விடுங்க அந்த டேட்டாவை, அவங்க இதை பற்றி இன்னும் நிறைய கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வருவாங்க. ஸோ அந்த பீஸ்டோட பேர் ஜிலோ பீஸ், பேர் சொல்ல மறந்துட்டேன் அதனால. ஸோ இந்த இடத்துல எபிசோட ஆரம்பத்தில் வந்துட்டு டாக்டர் ராய்ஸ் ஹெம்லாக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருப்பான். ஓகேங்களா, அந்த டாக்டர் பேர் சொல்ல மறந்துட்டேன். அவன் வந்துட்டு எகைன் வரது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட சொல்லுவாங்க, ஸோ இந்த ஒரு ஜில்லா பீஸ்ட்டை பார்த்தவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கூட்டு வந்துட்டோம். பட் ஆனால் ஒரு ஷட்டில் மட்டும் போயிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதை எப்படியாவது பிடிச்சி கூட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வேற யாரோட ஷட்டில் கிடையாது, நம்ம ஆளுகளோட ஷட்டில் தான். ஸோ அவன் வந்துட்டு இப்போ இந்த டாக்டர் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒருத்தங்களை வர வைக்கிறக்கா போகிறான். அவன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம லாமாசோ. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கமினோ, அதாவது முன்னாள் பிரைம் மினிஸ்டர். அவனை ஜெயிலில் வச்சிருந்தாங்க, அவனை வந்துட்டு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. நலாசே வந்துட்டு என்ன பண்ணாலும் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படி மாதிரி சொல்லும்போது, நீ என்ன விடுதலை பண்ணதுனால வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை வச்சு கண்டிப்பாக நலாசையை வந்துட்டு உதவி பண்ண வைக்க முடியும். என்னன்னா ஒரு பர்டிகுலர் க்ளோனை மட்டும் தேடணும், அது ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, அவளை மட்டும் புடிச்சிட்டேன்னு வச்சுக்கவேன், நலாசையை வந்துட்டு என்ன சொன்னாலும் கேட்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. வேற யாரும் கிடையாது, ஒமேகாவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒமேகா வந்துட்டு எவ்வளோ
எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நிறைய பேருக்குமே புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்துமே ஒமேகா இம்பார்ட்டன் தான் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா க்ளோன்லேயே இருக்கிற ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால. பட் இந்த அளவுக்கு நலசேக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது அது எம்பையருக்கு ஃபுல்லாக இப்போ தெரிஞ்சிருச்சு ஒரு பர்டிகுலர் ஒரு பெண் க்ளோன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்த ஃபினாலேவை ஆரம்பிக்கலாம். சரி, எபிசோட் 12 ஆரம்பிக்கிறதே வந்துட்டு நம்ம கிராஸர் கிட்ட இருந்தா. ஸோ கிராஸர் வந்துட்டு புதுசாக ஒரு மிஷனுக்கு வந்துட்டு அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஷனில் தான் வந்துட்டு இந்த கதை ஆரம்பிக்குது. ஸோ புதுசாக ஒரு லூட்டனன்ட், அவர் பேர் வந்துட்டு நோலன், கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, ஒரு டாமா சரிங்களா. ஸோ என்னன்னா இவங்க வந்துட்டு ஒரு அவுட் போஸ்ட்டுக்கு போவாங்க. அந்த அவுட் போஸ்ட் வந்து கொஞ்ச நாளாக வந்துட்டு எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை, அங்கே ஏதோ பிரச்சனை, அங்கே இருக்கிற நம்மளோட கார்கோஸ் கொஞ்சம் வந்துட்டு திருடப்பட்டிருக்கு, அதை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் போவாங்க. அங்கே போகும்போது வந்துட்டு மேடே அப்படிங்கிற ஒரு க்ளோன் ட்ரூப்பர் இருப்பாரு, கூட 2 பேர் தாங்க இருப்பாங்க. மற்ற ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே இறந்துருப்பாங்க, யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். இவங்க கிட்ட இருந்து யார் அந்த கார்கோஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னா ரைடர்ஸ் தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த எபிசோட்ல இது மட்டும் இருக்காது. ஏன்னா அந்த லூட்டனன்ட் இருக்கு இல்லையா, ஏன்னா ஆல்ரெடி அந்த ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸோட அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மனுஷங்களை வந்துட்டு ட்ரூப்பர்ஸா வந்துட்டு ஆட்களா எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ க்ளோன்ஸ் வந்துட்டு ஒரு பொருட்டாவே மதிக்கிறதுல நிறைய பேருக்கு பிடிக்கல, அவங்கள பார்த்தாலே வந்துட்டு டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் ஆகிற அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, டிராய்டு எப்படி உருவாக்கணுங்களோ அதே மாதிரி தான் க்ளோன்ஸ் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ப்ராப்பர்ட்டி தானே தவிர்த்து அவங்க சிட்டிசன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏளனமா பார்க்குறாங்க. ஸோ அதனால அந்த கார்கோவை மீட் எடுத்து போறக்காக வந்துட்டு க்ளோன்ஸ் ஆன நீங்க 2 பேர் தான் போகணும் அப்படின்றாங்க. ஏன்னா நடுவில் வந்துட்டு ஒரு பனி புயல் அண்ட் ரைடர்ஸோட தாக்குதல் வரும். அதுல வந்துட்டு நம்ம மேடே கூட இருந்த 2 ட்ரூப்பர்ஸுமே வந்துட்டு இறந்துருவாங்க. ஸோ மிஞ்சி இருக்கிறது கிராஸ் யாரும் மேடே மட்டும்தான். ஸோ எங்க ஆட்கள் யாரையும் நான் தர மாட்டேன், தனியா போங்கன்னு சொல்லிடுவாங்க. இவங்களுமே தனியா போவாங்க. அந்த கார்கோஸ் எல்லாத்தையுமே வந்து ரெட்ரீவ் பண்ணும்போது அவங்க எல்லாத்தையுமே கொண்டுருவாங்க, ரைடர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுருவாங்க. பட் ஆனால் அதுல கார்கோஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வரும், ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸோட அந்த ஒரு ஆர்மர் தாங்க இருக்கும். அப்போ மேடேக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதாவது நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்துட்டு வரப்போற ஆட்களுக்கு ஒரு ஆடை, அந்த ஆடையை வந்துட்டு எடுக்கிறதுக்காக நம்ம இங்க உயிரை கொடுத்து வந்திருக்கோமா, இதெல்லாம் ஒரு மிஷனா அப்படிங்கிற மாதிரி மேடே ஆயிடுவாரு. அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பனி புயல் வரும். அதுல வந்துட்டு கிராஸர் வந்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறை மேல வந்துட்டு விழுகிறத கிராஸரை தள்ளி விட்டு இவர் போய் பாறை மேல விழுந்துருவாரு. பட் இருந்தாலும் கிராஸர் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவரை தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த கார்கோஸ் வந்து போயிருக்குது அந்த பனி புயல்ல. பட் அப்படியே வந்துட்டு அவங்களோட அவுட் போஸ்ட்ல எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கும்போது வருவாங்க. அந்த லூட்டனன்ட் கிட்ட ஹெல்ப் கேட்பாரு, அவரை காப்பாத்துங்க, காப்பாற்ற முடியும். இல்ல அவன் வந்துட்டு எம்பையருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டான், அவன் செத்தாலும் இன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்களே தேவையில்லை, இவனை மட்டும் காப்பாத்தி என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இலக்காரமா பேசிடுவான். இதனால மேடே அந்த இடத்துல இறந்துருவாரு. கிராஸருக்கு செம கடுப்பாயிருந்தா, அவரால் முடியாது, ஏன்னா நல்ல மனுஷன் அப்படிங்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் லூட்டனன்ட் வந்துட்டு சரி ஓகே கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமா திரும்பி போயிடுவாப்ல. அந்த சமயத்தில் லூட்டனன்ட் சொல்லி கூப்பிடுவாப்ல, நேடா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது நம்ம கிராஸர் வந்துட்டு லூட்டனன்ட் போட்டு தள்ளிடுவாரு. பெஸ்ட் எபிசோடுங்க, ஸ்டார்டிங்கே லூட்டனன்ட் போட்டு தள்ளிட்டாப்ல. ஆனா அவருக்குமே வந்துட்டு ரொம்ப அடிபட்டு இருக்குதான். ஸோ வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. அதோட வந்துட்டு அந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடும். ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சுத்தி கூட்டிட்டு போறக்காக வந்திருப்பாங்க. பட் இந்த எபிசோட்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா மேடே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த லூட்டனன்ட்டை பார்க்கும்போது அந்த லூட்டனன்ட் வந்துட்டு அவன் வந்துட்டு புதுசு தான், இதுக்கு முன்னாடி வந்துட்டு எவ்வளோ கமாண்டிங்ல இருந்திருப்பான்னு சொல்லி தெரியாது. பட் ஆனால் மேடே வந்துட்டு அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி பல வருஷங்களா அது மட்டுமே வேலையை செஞ்சவர். இவன் ஃபர்ஸ்ட் கமாண்டிங்கே இதுதான். உடனே வந்துட்டு ஓவரா சீன் போடுவான், மரியாதை கூட அப்படிமா, மரியாதைங்கிறது சம்பாதிக்கணும்டா, கேட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எகத்தலமா மேடே பேசி விட்டுருவாரு. பரவாயில்லைங்க, இந்த ஒரே எபிசோட் இவனை போட்டு தள்ளது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயம் தெரியுமா. அது வந்து எபிசோட் 13ல நம்ம ஃபீ ஜெனுவா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருப்பாங்களே, அவர் பைரட்டா இருந்திருப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்துட்டு அவங்களோட பழங்கால வளமிக்க ஒரு விஷயத்தை வந்துட்டு வெளிக்கொண்டு வர ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களை சொல்லிக்குவாங்க. அவங்க வந்துட்டு நம்ம க்ளோன் ஃபோர்ஸ் 99 வந்துட்டு அவங்களோட ஹோம் பிளானட்டான பேபு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. முழுக்க இந்த இடம் வந்துட்டு நம்ம ஹண்டர் ஆசைப்பட்டார் இல்லையா, போரே இல்லாத ஒரு உலகத்துல இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வீடு நம்மளுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. பட் ஆனால் இவங்க போன நேரம் அந்த ஊர்ல வந்துட்டு சுனாமி வந்துடும். பட் ஆனால் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு லோவர் டவர்ல இருந்து ஹையர் டவர் கொண்டு போய் எப்படியோ நம்ம பேட் பேட்ச் வந்துட்டு காப்பாத்திடுவாங்க. இதோட வந்துட்டு அந்த எபிசோட் வந்து முடியும். அதே சமயம் இங்கே தங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. மேபி நம்ம ஒமேகாக்குமே வந்துட்டு பெட்டரான பிளேஸா இருக்கும் அவளோட எதிர்காலத்துக்கு. ஏன்னா அவ வயசுல இருக்கிற குழந்தைங்களோட இருந்தா தான் வந்துட்டு அவளோட வயசு வந்துட்டு அவனால வந்துட்டு சந்தோஷமா வாழ முடியும். உங்களை மாதிரி பெரிய ஆளுகளோட சேர்த்துட்டு எப்ப பாரு போர் சண்டை கிண்டனே சுத்திட்டு இருந்தாலும் அவன் என்னத்துக்கு அவ லைஃப் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சிருப்பாங்க. அதுவுமே மேபி வந்துட்டு நம்ம ஹண்டர் திங்க் பண்ண ஆரம்பிப்பாரு இந்த எபிசோட்ல. சோ மோர் ஆர் லைக் எண்டிங்ல வந்துட்டு இருக்கிற ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி. பட் ஆனா அது தேவையான ஒரு ஃபில்லர் தாங்க. சோ எபிசோட் 14 ஆரம்பிக்கிறது. எக்கோவும் மத்த க்ளோன்ஸும் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு இம்பீரியல் ஷிப் வந்துட்டு ஹைஜாக் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஷிப்ல சில க்ளோன்ஸ் வந்துட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனா அந்த ஷிப் வந்துட்டு எங்கிருந்து வந்துச்சு எங்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு லூட்டனன்ட் கிட்ட கேட்கும்போது அவருமே வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்துருவாரு. பட் ஆனா அந்த ஷிப்ல வந்துட்டு கடைசியா சில டேட்டாஸ் இருக்கும், அது எல்லாமே எரேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பாதி தான் வந்துட்டு ரெஸ்டோர் பண்ண முடிஞ்சிருக்கும். அது வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு என்கிரிப்டடா இருக்கும். சோ டீக்ரிப்ட் பண்ணணும். சோ யாரு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு டெக் தான் பண்ணுவார் அப்படிங்கறதுக்காக எங்க இருக்காங்கன்னு கேட்டு நேரா டெக்க பாக்குறதுக்காக வருவாரு நம்ம எக்கோ. ஆனா இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம கிராஸர் வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஒமேகா
ஒமேகாவோட இடம் வந்துட்டு தெரியணும் அப்படிங்கிறக்காக. பட் ஆனா உண்மையாலுமே கிராஸருக்கு தெரியாது இல்லையா, ஏன்னா சீசன் 1ல கமினோ டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் கிராஸர் இவங்களும் பாத்துக்கிறது இல்ல, அங்க ஒரு கம்யூனிகேஷனே கிடையாது. அப்புறம் எப்படி வந்துட்டு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு தப்பிப்பாரு தான். பட் தப்பிக்கும் போது ஒரு லேடி இருப்பாங்க, இவங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் இவங்களை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா எண்டிங்ல உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஒரு டாக்டர் வந்துட்டு இவங்க ஸ்டன் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே தப்பிக்க பாப்பாரு தான். பட் இருந்தாலும் எகைன் வந்துட்டு ஒரு டாக்ஸிக் கேஸ் வந்துட்டு பயன்படுத்தி எகைன் நம்ம கிராஸர் வந்துட்டு புடிச்சிருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம கிராஸர் வந்துட்டு பிளான் 88 அப்படிங்கிற ஒரு கோட் வேர்டு வந்துட்டு ஆல்ரெடி சென்ட் பண்ணிடுவாரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு சீக்கர்னு அர்த்தம், அதாவது உங்களை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கோடு வந்துட்டு சொல்லிட்டு அப்புறம் தாங்க மாட்டுவாரு. பட் இன்னொரு விஷயம், இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம டெக் இருக்கார் இல்லையா, அதை வந்துட்டு டீக்ரிப்ட் பண்ணிடுவார் தான். பண்றது மட்டும் இல்லாம ஒரு அட்வான்ஸ்டு சயின்ஸ் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டு க்ளோன்ஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல தெரிய வரும். பட் ஆனா எதுக்கு, ஏன், இதை பத்தி யாருக்குமே தெரியாது, இதை பத்தி நான் கேள்வியே பட்டதில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த சமயத்தில் இவங்களுக்கு அந்த ஒரு கோடும் கிடைக்குது, அதாவது நம்ம பிளான் 88 இருக்கு இல்லையா கிராஸர் கொடுத்தது, அது வந்துட்டு ஒருவேளை நிஜமாலுமே அவன் மாட்டிட்டானா இல்ல வந்துட்டு நம்மள மாட்டி வைக்கிறக்காக நம்மள வர வைக்க பாக்குறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் டபுள் மைண்டடா தான் இருக்கு. எனக்கு என்னமோ வந்து அவன் தான் பிரச்சனையில் இருக்கான்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா வந்து இவனையுமே அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க, அப்படின்னா எம்பேருக்கு எதிராக அவன் திரும்பிட்டானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பட் ஆனா கம்ப்ளீட்டா வந்துட்டு கிராஸரை நம்ப மாட்டாங்க. ஸோ அதை வந்து எபிசோட் 15 வந்துட்டு நம்ம பேட் பாஸ் அப்படியே மொத்தமா வந்து ஹெம்லா கூட அந்த இடத்துக்கு போயிட்டு ஏன் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக கிளம்பி போவாங்க. இதுல வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும், அதே சமயம் வந்துட்டு கொஞ்சம் ஆக்ஷன் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. நம்ம ரெக்கருக்கு வந்துட்டு ஒரு மைனஸ் இருக்கு, ஏன்னா அவருக்கு ஒயரன்னா பயம், ஆள் தான் பார்க்க பயங்கரமா இருப்பாப்ல, ஆனா ஒயரன்னா அவருக்கு ரொம்ப பயம். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு ரயில வந்துட்டு கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும் 30 செகண்ட்ல, அது மாதிரி போயிருவாங்க தான். பட் உள்ள போவாங்க. பட் ஆனா ஆல்ரெடி வந்துட்டு இவங்களுக்கு முன்னாடியே சில இடத்துல வந்துட்டு சர்வேலன்ஸ் ஆஃப் பண்ணியிருக்கும் அண்ட் வந்துட்டு தெர்மல் டிட்டனேட்டர்ஸ் வந்துட்டு வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு டவுட் ஆயிரும், நம்மளுக்கு முன்னாடி எவனோ வந்திருக்கான், அது மட்டும் இல்லாம இந்த இடத்த வந்துட்டு வெடிக்க வைக்கிறதுக்காக பாக்குறான் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அந்த சமயத்தை தான் கண்டுபிடிப்பாங்க. நம்ம சாகராவும் அவங்களோட பார்ட்டிசன்ஸ் வந்துட்டு வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் வர ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்ப க்ளோன்ஸுக்கு வந்துட்டு அவங்களோட க்ளோன் பிரிசனர்ஸ் வந்துட்டு காப்பாற்றணும். ஏன்னா அப்பதான் வந்துட்டு அவங்களையும் காப்பாத்திட்டு க்ளோன்ஸ் வச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஆனா இவங்க வந்துட்டு இவங்களை தாக்குனாதான் ஒரு எம்பேருக்கு பெரிய அடியா இருக்கும், இது ஒரு ஆரம்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகரா வந்துட்டு ஆசைப்படுவாரு. பட் ஆனா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு ஸ்டாம் ட்ரூப்பர்ஸ் பாத்துருவாங்க. ரெண்டு பேருமே தப்பிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும். சோ ஒரு பக்கம் வந்துட்டு சாகராவும் அவங்களோட பார்ட்டிசன்ஸ் வந்துட்டு தப்பிச்சிருவாங்க தான். பட் இன்னொரு பக்கம் இவங்க எப்படி வந்தாங்களோ அப்படியே தான் வந்துட்டு நம்ம ஆளுக்கு வந்துட்டு தப்பிக்கணும். ஸோ அந்த ரயில தப்பிச்சிட்டு இருக்கும்போது நடுவுல வந்துட்டு பவர் ஷட் டவுன் ஆயிரும். ஏன் அப்படின்னா நம்ம சாகரா அந்த தெர்மல் டெட்டனேட்டர்ஸ் வந்துட்டு மொத்தமா வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணிடுவாரு. அதனால அந்த இடமே வந்துட்டு செத்துச்சிரும். இதனால பவர் சப்ளை இல்லாம போயிடும். ஸோ நடுவில் வந்துட்டு அந்த ரயில் மாட்டிக்கும். ஆப்போசிட்ல அவங்கள மாதிரி வந்துட்டு ஸ்டாம் ட்ரூப்பர்ஸ் இருக்கிற ரயிலுமே வந்துட்டு மாட்டிக்குங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஹேங்கிங்லேயே ரெண்டு பேருக்கு சண்டை போட்டிருக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு டெக் என்ன பண்ணுவார் அப்படின்னா எனக்கு டேரக்டா வந்துட்டு சர்க்யூட் வந்துட்டு கனெக்ட் பண்ணா மட்டும் தான் வந்துட்டு எகே நம்மளுக்கு பவர் சப்ளை வரும், நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் டேரக்டா வந்துட்டு பவர் சப்ளை எடுக்கிறதுக்காக போயிடுவாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம டார்கின் அண்ட் ஹெம்லாக் அண்ட் கிரெனிக் இருக்கான் இல்லையா, யாரும் தெரியுதா, ரோகோன்ல வருவான். ஸோ இவனுக்கு எல்லாருமே வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, இந்த க்ளோன்ஸ் என்ன பண்ணலாம், ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும். ஆனா அந்த சமயத்துல இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கும், என்னன்னா ப்ராஜெக்ட் டார்டஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரோகோன் படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கேலனர்ஸோ ஜின்னர்ஸோ ஞாபகம் வருதா? ஸோ அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஏர் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதனால ஏர் சப்போர்ட் வந்து அந்த ரயில தாக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல டெக் வந்துட்டு கீழே விழுந்துருவாரு. பட் ஆனா அந்த ரயில் ரெடி ஆயிருந்தான். பட் கீழே விழுகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா இவரு கேபிள் வச்சு தொங்கிட்டு இருப்பாரு. ஸோ டெக்கை காப்பாற்ற போனோம் அப்படின்னா மொத்தமா வந்துட்டு ஷிப்பு கவுந்துரும். அதனால டெக் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட டீம் வந்துட்டு பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்துட்டு அவர் பிளான் 99 அப்படின்ட்டு சொல்லுவாருங்க. அப்போ வந்துட்டு ரெக்கர் வந்துட்டு வேணான்னு சொல்லி கத்துவாரு. நம்ம என்னைக்கிட்ட வந்துட்டு ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கேபிளை ஷூட் பண்ணி அந்த பாதி பிஞ்சு போன ரயில் ஒன்று தொங்கிட்டு இருக்கும். அதோட சேர்ந்து நம்ம டெக்குமே கீழே விழுந்து அங்க ஒரு உயிர் தியாகம் பண்ணிடுவாரு. இந்த சீன் லிட்டரலி எனக்கு வந்துட்டு அழுகு வந்துருச்சு. பட் அங்கிருந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படியே தப்பிச்சு கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த ரயில் இருக்கு இல்லையா, நேரா போய் வேகமா மோதிரும். அதனால வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் தான். பட் தப்பிச்சு அப்படியே ஆட் மேண்டலுக்கு திரும்பி வந்துருவாங்க. எல்லாருமே சோகமா தான் இருப்பாங்க, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த சமயத்துல நம்ம சித்து இருக்காங்க இல்லையா, பேக் ஸ்டாப்பர் மாதிரி இருந்து மாட்டி விட்டுருவாங்க. சோ இம்பீரியல் ஆர்மி வந்துட்டு மொத்தமா வந்துட்டு ஹண்டரையும் ரெக்கரையும் வந்துட்டு பிடிச்சிருவாங்க. அந்த சமயத்துல ஒமேகா தப்பிச்சு போய் சொல்லிடுவாங்க. ஆனா ஒமேகா வந்துட்டு நான் வந்துட்டு எங்க அண்ணனுங்களை காப்பாற்ற வேண்டாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு அம்புட்டு இருப்பாங்க. ஆனா பின்னாடி வந்து மண்டையோட தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. பட் ஆனா நம்ம க்ளோன் ஃபோர்ஸ் 99க்கு கண்டிப்பா ஒமேகாவோட ஷிப்பை ட்ராக் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒமேகா கூட்டிட்டு போயிருக்கிறது ஹெம்லாக்கு. அவன் ஷிப் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு சேஃப்டியா இருக்குன்னு சொல்லி தெரியல, அதை ட்ராக் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப உடஞ்சு போய் உட்காந்து இருப்பாங்க. என்னன்னாலும் சரி நம்ம தேடுதல் நிறுத்த போறது கிடையாது, அவ கிடைக்கிற வரைக்கும் நம்ம தேடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஹண்டர் வருவாரு. பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹெம்லாக் வந்துட்டு நேரா நாலாசே முன்னாடி ஒமேகா கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. என்ன எதுக்காக இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிமா சொல்லும்போது அவங்க கிட்ட அதுக்கு பதிலே இருக்காது. அதுக்கப்புறம் ஒமேகா உள்ள கூட்டிட்டு போயிருவாங்க. இப்போ எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்திருக்க, உங்களோட எம்பரர் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு சாத்தியமே இல்லாதது, அது முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை முடிச்சு காட்டு, நீ மட்டும் முடிச்சு காட்டல அப்படின்னா உனக்கு பிடிச்சமான அந்த பொண்ணு வந்துட்டு பலன் அனுபவிப்பா, பார்த்து உங்க பிரைம் மினிஸ்டர் சொல்லிதாம எனக்கு தெரியும் உனக்கு அந்த பிள்ளைய பிடிக்கும்னு, அதான் கூட்டு வந்திருக்கேன், பார்த்து நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டுவாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு குழம்பு போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒமேகா கிராஸரை பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த முன்னாடி
நம்ம சொன்ன அந்த ஒரு லேடி அந்த பொண்ணு வருவா. வரது மட்டும் இல்லாம கிராஸர் வந்துட்டு நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி இம்பீரியல் வந்து நீ ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க சொல்றதை மட்டும் செய்யன்னு. அவன் கேட்கல, அதனால வந்துட்டு அவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான், அவன் சரியாயிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் நல்லசே கிட்ட கூட்டு போங்க, நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படி மாதிரி சொல்ல, நீ அவங்கள நம்புவ ஆனா நீ என்ன நம்ப மாட்டியா அப்படி மாதிரி சொல்லி கேட்கும்போது, அவங்களை எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த லேடி நான் முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க பேர் வந்துட்டு டாக்டர் கார். ஓகேங்களா, அந்த சமயத்தில் அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு எப்படி என்ன தெரியாம போகும், உனக்கு வந்துட்டு என்ன நல்லாவே தெரியும், ஏன்னா நம்ம சகோதரிகள், நான் தான் உன் அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோடே முடியுது. செம ஷாக்கிங்க. ஸோ ஒமேகாக்கு வந்துட்டு ஒரு க்ளோன் சிஸ்டர் இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அப்படி பார்த்தா ஏன் ஒமேகாக்கு பதிலா இவளையே தெரியலாமே, ஏன் பர்டிகுலரா ஒமேகாவை தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னுமே புரியல. ஏன்னா ஒமேகாக்கு முன்னாடியே அவளை வந்துட்டு உருவாக்கி இருக்காங்க, அப்போ ஃபீமேல் க்ளோன்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் கம்மியா இருந்துச்சா, என்னடா எப்பறம் கொண்டு போறீங்க சீசன் 3 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியா தாங்க இருக்கு. ஆனா அதை விட பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, ஒமேகாக்கு ஏன் வந்துட்டு ஞாபகம் இல்ல. இப்போ வந்து ஒரு இடத்துல ஷாக் ஆகுறாங்க தான், பட் ஆனா வந்துட்டு தெரிஞ்சதுனால ஷாக் ஆகுறாங்களா இல்ல தெரியாததுனால ஷாக் ஆகுறாங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. சீசன் 3ல தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். சோ லூக்கஸோட மைண்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையாலுமே சான்ஸே இல்ல, உண்மையாலுமே பெஸ்ட் எண்டிங்க. சரி ஓகே, சீசன் 3ல பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்டட் அண்ட் செட் தமிழ் ஷேடோஸ் ஆன் எஸ்என்எஸ். ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.